தேவனுடைய பிள்ளைகள் இந்த மாதத்துக்காக கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம். इस महीने के लिए परमेश्वर ने हमें दिया हुआ प्रतिज्ञा वचन எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் इर्मिया भविष्यद्वक्ता की पुस्तक 15வது அதிகாரம் 15वां अध्याय 19வது வசனம். उसका 19वां वचन. ये सुनकर यहोवा ने यो कहा, यदि तू फिरे तो मैं भी फिर से तुझे अपने सामने खड़ा करूंगा. यदि तू अनमोल को कहे और निकम्मे को न कहे तब तू मेरे मुंह के समान होगा. वे लोग तेरी ओर फिरेंगे परंतु तू उनकी ओर न फिरना. நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். यदि तू फिरे तो मैं फिर से तुझे अपने सामने खड़ा करूंगा. என் முகத்துக்கு முன்பாக நீ நிலைத்தும் இருப்பாய். और तू मेरे मुख के समान होगा. தீர்ப்பானதில் இருந்து விலையேறப்பட்டதை பிரித்தெடுத்தால் यदि तू अनमोल को कहे और निकम्मे को न कहे நீ என் வாய் போல் இருப்பாய். तब तू मेरे मुंह के समान होगा. நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் तू उनकी ओर न फिरना, அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். वे लोग तेरी ओर फिरेंगे बोलकर यहोवा ने कहा है. இந்த வசனம் கர்த்தர் எரேமியாவோடு பேசுகிற ஒரு வார்த்தை. ये वचन परमेश्वर ने इर्मिया से बात किया है. தேவனுடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை தியானிக்கிறதுக்கு முன்பதாக அதனுடைய ஆரம்ப காலத்தை நாம் தியானிக்கும் போது நமக்கு நன்றாக புரியும். इस वचन को ध्यान करने से पहले आरंभ काल की जीवन को यदि हम सोच कर देखेंगे तो ये ध्यान में आएगा. இந்த எரேமியா என்கிற ஒரு மனுஷன், ये इर्मिया नामक व्यक्ति ஆனதோத்தில் இருந்த இல்க்கியா என்னும் ஆசாரியனுடைய குமாரன். आनदोत नामक गांव के इल्किया नामक याजक का पुत्र है. அப்ப எரேமியா ஒரு ஆசாரியனின் மகன். इर्मिया जो था वो एक याजक का पुत्र था. சிறு வயதிலிருந்தே தீர்க்கதரிசன ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டவன். छोटे बचपन से ही भविष्यद्वक्ता की सेवकाई के लिए बुलाया गया था. எகிப்திற்கு சாதகமாய் ஒரு கூட்டம் இருக்கிறது. मिस्री लोगों के लिए एक भीड़ थी. இந்த எரேமியா அந்த எகிப்திற்கு சாதகமாய் இருந்த கூட்டத்துக்கு எதிர்த்து நின்று ये इर्मिया जो मिस्री देश के लोगों के जो साथ थे उनके विरोधी होकर அவர்களை கல்தேயரோடு சேர்ந்து கொள்ளும்படியாக ஜனங்களுக்கு புத்தி சொல்லுகிறார். उन लोगों को गलती लोगों से जुड़ जाने की सलाह देता है. இது நிமித்தம் इसके कारण அதாவது எகிப்தியரோடு சார்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை அந்த கல்தேயரோடு சேர்ந்திருக்கும்படியாக ஜனங்களுக்கு புத்தி சொல்லுகிறார். जो लोग मिस्री देश के लोगों के साथ जुड़े हुए थे उन लोगों को गलती लोगों के साथ जुड़े रहने के लिए सलाह देता था. இது நிமித்தமாய் எரேமியாவுக்கு இடையூறுகள் பெருகுகிறது. जिसके कारण इर्मिया के जीवन में बहुत सारी संकट आ पड़ी. அவன் கல்தேயர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறார்கள். ये कल्दी लोग जो थे ये लोग इजराइल लोगों के विरोध उठते थे. கல்தேயர்கள் என்று சொன்னால் ये कल्दी लोग जो थे பாபிலோன் தேசத்தில் குடியிருந்த மக்களை கல்தேயர்கள் என்று அழைக்கிறார்கள். बेबीलोन देश के निवासियों को कलदियों लोग कहा जाता है. இந்த கல்தேயர்கள் ये कल्दी लोग जो हैं அவர்கள் நாகரீகம் உள்ளவர்கள். ये लोग नागरिक लोग हैं. அன்றாக படிப்பு அறிவு உள்ளவர்கள். वे अच्छी ज्ञानवान लोग हैं, बुद्धिमान लोग हैं. அப்ப இவர்கள் கல்தேயர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிறார்கள். ये कल्दी लोग जो थे ये इजराइल लोगों के विरोध उठे थे. அப்ப அவர்கள் எரேமியாவுக்கு பயங்கரமா பொல்லாப்பு செய்கிறார்கள். वे इर्मिया के विरोध बड़ी बुरी हाल करने लगे. இந்த இக்கட்டான சூழ்நிலையில எரேமியா புலம்பல் பாடுகிறார். इसी परिस्थिति में इर्मिया एक विलाप गीत गाता है. புலம்பல் மூலமாய் தன் துக்கத்தை வெளிப்படுத்துகிறார். विलाप गीत के द्वारा अपना दुख प्रकट करता है. எரேமியா கண்ணீரின் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறார். इर्मिया जो है आंसू का भविष्यद्वक्ता करके कहलाया जाता है. அது எரேமியா சிறு பிராயத்திலே தீர்க்கதரிசன ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டவன். इर्मिया भविष्यद्वक्ता की सेवकाई के लिए बचपन से बुलाया गया था. அவன் ஒரு தேவனுடைய வார்த்தையை தைரியமாய் பேசக்கூடிய ஒரு மனுஷன். वो परमेश्वर के वचन को बड़े ताड़स बांधकर बोलने वाला एक व्यक्ति था. இந்த அதிகாரம் என்பது ये अधिकार जो है மனம் திரும்பாத யூத ஜனங்களும் எருசலேம் தேசத்தாரு मन न फिराने वाले यहूदी लोग और यरूशलेम के निवासियां அவர்கள் மனம் திரும்பும்படியாய் वे लोग भी मन फिराने के लिए ஒரு எச்சரிப்பின் செய்தி கொடுக்கிறார். एक चेतावनी का संदेश देता था. நன்றாக நீங்கள் கவனமா கேட்கணும். आप ध्यान से सुनेंगे.
இந்த எரேமியா புஸ்தகத்தின் மைய கருத்து என்னவென்றால், इस इर्मिया पुस्तक का एकदम ही मुख्य प्रविष्ट क्या है? மனம் திரும்பாத யூத ஜனங்கள் எருசலேம் தேசத்தார் இவர்கள் மீது जो मन न फिराए थे यहूदी लोग और यरूशलेम के निवासियां, தப்ப முடியாத தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. एक परमेश्वर का न्याय आ रहा है जिससे कोई बच नहीं सकेगा. மனம் திரும்பாத யூத ஜனங்கள், ये मन न फिराए हुए यहूदी लोग, மனம் திரும்பாத எருசலேம் தேசத்தார் मन न फिराए हुए यरूशलेम के निवासियां, இவர்கள் மீது நீங்காத தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. इन पर ऐसी परमेश्वर का कोप भड़कने वाला है. இதை கண்டித்து உணர்த்துவதுதான் இந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் மைய கருத்து. इसे चेतावनी के द्वारा प्रकट करना ही इर्मिया भविष्यद्वक्ता का पुस्तक है. அதனால இந்த ஜனங்களுக்காக தீர்க்கதரிசனம் 20 வருஷமா உரைக்கிறார். 20 साल से उन लोगों के लिए भविष्यवाणी कहता रहा, ஜனங்கள் யாரும் கேட்கல. लेकिन कोई लोगों ने नहीं सुना. தேவனுடைய பிள்ளைகள் இந்த எரேமியாவின் வார்த்தைகளை யாரும் கேட்கல. इर्मिया की बातों को किसने नहीं सुना? குடும்பத்தார் கூட அதை அங்கீகரிக்கவில்லை. परिवार के लोगों ने तक उसे नहीं स्वीकारा. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में कहा गया है, எந்த ஒரு தீர்க்கதரிசியானாலும் कोई भी भविष्यद्वक्ता हो, அந்த தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊர்ல கனம் இல்லை என்று उस எழுதப்பட்டிருக்கிறது. भविष्यद्वक्ता का आदर उसके खुद के देश में नहीं है. ஏன்னா தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் கர்த்தருடைய வாயாய் செயல்படுகிறார்கள். क्योंकि भविष्यद्वक्ता के लोग जो होते हैं परमेश्वर का मुंह के समान होते हैं. இவர்கள் தேவனிடத்திலிருந்து வார்த்தை வாங்கி वे लोग परमेश्वर से बातों को लेकर ஜனங்களுடைய கண்டிப்புக்காக எச்சரிப்புக்காக தேவாவியானவர் அவர்கள் மூலமாய் பேசுகிறார். लोगों की चेतावनी के लिए, लोगों को सुधारने के लिए परमेश्वर का वचन बोलते हैं. அதனால தீர்க்கதரிசி என்று சொல்லும்போது அவர்களை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். इसलिए जब भी भविष्यद्वक्ता कहते हैं तो कोई उनको मानते नहीं है. ராஜா கூட ஏற்றுக்கொள்ளல. राजा ने तक नहीं माना. சொல்லி சொல்லி பார்த்த, बोल बोल कर देखा, எவ்வளவு சொல்லியும் மனம் திரும்புதல் அங்க உண்டாகவில்லை. कितने बार बोलने पर भी कोई मन फिराव नहीं हुई. அதனால இந்த எரேமியா தீர்க்க தரிசனத்தை, इसलिए इर्मिया भविष्यद्वक्ता की पुस्तक को, கர்த்தர் தனக்கு தந்த வெளிப்பாட்டை, परमेश्वर ने दिया हुआ प्रगटीकरण को, கர்த்தர் தனக்கு தந்த தரிசனத்தை परमेश्वर ने उसे दिया हुआ दर्शन को பக்கம் பக்கமா இருந்து எழுதுகிறார். बैठ के किताब किताब में लिखने लगा. என்ன சொன்னா கேட்க மாட்டேங்கிறார்கள். क्योंकि बोलने पर सुनते नहीं थे, அதனால பக்கம் பக்கமா எழுதி इसलिए पन्ने पन्ने पर लिखकर ராஜாவுக்கு கொடுத்து அனுப்புகிறார். राजा के लिए भेज देता है. ராஜாவுக்கு எரேமியா மேல ஏற்கனவே கோபம். राजा तो पहले से इर्मिया पर भड़का हुआ था. அந்த எழுதி கொடுத்த பேப்பரை பக்கம் பக்கமா எழுதுறார். जो बड़े पन्ने पन्ने में लिखता है, அந்த பேப்பரை उस कागज को ராஜா பாருக்கு கொண்டு கொடுக்கும்போது जब राजा के हाथ में दिया गया, அவன் அதை கிழித்து எறிந்தான் என்று சொல்லப்படுகிறது. कहा गया है कि उसे फाड़ कर फेंक दिया. அதனால இந்த எரேமியாவுக்குள்ள ஒரு தனிமை உணர்வு, इसलिए इर्मिया के अंदर एक अकेलेपन, பயங்கரமான மன சோர்வு, मन में बहुत दुख, அவனுடைய வாழ்க்கையில பெரிய வேதனை, उसके जीवन में बहुत बड़ी संकट, இந்த வேதனைக்கு மத்தியிலும் சோர்ந்து போய் இருக்கிறார். इस दुख और क्लेश के बीच में बहुत ही उदास हो गया. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை அவனை தாங்கினபடினால் फिर भी परमेश्वर का अनुग्रह उसे संभाला, इसलिए அவன் கர்த்தருடைய ஊழியத்தை தைரியமாய் செய்து वो கொண்டிருக்கிறார். परमेश्वर की सेवकाई को बड़े धैर्य से कर रहा था. கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, हाथ छुड़ाई हुए परिस्थिति में, தனித்து விடப்பட்ட சூழ்நிலையிலே, अकेले छोड़े गए परिस्थिति में, தன் வாழ்க்கையே தனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே अपना खुद का जीवन जब अपने लिए प्रश्न चिन्ह बनाई हुई परिस्थिति में, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு எரேமியாவை தேற்றுகிறார். इस परमेश्वर अपनी वचनों के द्वारा इर्मिया को तसल्ली देता है. எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், इर्मिया से परमेश्वर कहता है, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரான அரணான வெண்கலமாக்குவேன். मैं तुझे इस जाति के लोगों के सामने तुझे मैं एक लोहे का पलटा बनाऊंगा. இந்த கீழ்ப்படியாத மனம் திரும்பாத ஜனங்களுக்கு மத்தியிலே, इन लोगों के बीच में அவர்களுக்கு முன்பாக நான் உன்னை அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். मैं तुझे उनके सामने पित्तल की ट्रूड शहरपना बनाऊंगा. உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை காப்பதற்காகவே तेरी उद्धार करने के लिए और तेरी रक्षा करने के लिए நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். मैं तेरे संग रहूंगा. நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து मैं तुझे दुष्ट लोगों के हाथ से बचाऊंगा. பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொன்னார். उपद्रव लोगों के पंजे से तुझे छुड़ा लूंगा. அவன் எரேமியாவிடத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? इर्मिया से परमेश्वर ने क्या कहा? இந்த ஜனங்களுக்கு முன்பாக इन लोगों के सामने நான் உன்னை அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். मैं तुझे पित्तल की ट्रूड शहरपना बनाऊंगा. அவர்கள் உனக்கு எதிர்த்து வந்தாலும் நீ வெட்கப்பட்டு
போக மாட்டாய். वे तुझसे लड़ेंगे परंतु तुझ पर प्रबल न होंगे. சத்துருக்களுடைய கையிலிருந்து நீ ரட்சிக்கப்படும்படியாகவே, तुझे दुष्टों के हाथ से बचाने के लिए நீ தப்புவிக்கும்படியாகவே, और तुझे बचाने के लिए நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். मैं तेरे साथ हूँ. உன்னை பொல்லாத மக்களுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். मैं तुझे दुष्ट लोगों के हाथ से बचाऊंगा. பலவந்தரின் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். मैं तुझे उपद्रवी लोगों के पंजे से छुड़ा लूंगा. இந்த கர்த்தருடைய வார்த்தை இவனை பலப்படுத்துகிறது. यही परमेश्वर की वाणी जो है उसे बलवंत करता है. கர்த்தருடைய வார்த்தை அவனை தைரியப்படுத்துகிறது. यहोवा का वाणी उसे बलवंत करता है. இந்த தைரியத்தினாலே எரேமியா தொடர்ந்து ஊழியத்தை செய்து इसी கொண்டிருக்கிறார். बल के कारण फिर से इर्मिया अपनी सेवा जारी किया. யூத ஜனங்கள் எருசலேம் தேசத்தார் எல்லாரும் விலகி போனார்கள். यहूदी लोग और यरूशलेम के निवासियां जो थे वो सब भटकते जा रहे थे. கர்த்தருக்கு விலகி தூரமாய் போகிறார்கள். परमेश्वर से दूर होते जा रहे थे. இது நிமித்தம் எரேமியா சோர்ந்து போய் இருக்கிறார். इसके कारण इर्मिया उदास हो गया. தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग இந்த சோர்வின் நிமித்தமாய் इस उदास के कारण எரேமியாவும் பின்வாங்கி கூட விடக்கூடாது इर्मिया भी पीछे हट नहीं जाना चाहिए என்று சொல்லி ऐसे कहकर கர்த்தர் எரேமியாவை தைரியப்படுத்துகிறார். परमेश्वर इर्मिया को हियाव बांधता है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. எரேமியா பார்க்கிறார், इर्मिया देखता है இந்த ஜனங்களுக்கு எவ்வளவோ கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறேன். इन लोगों को मैं कितनी परमेश्वर की बातों को सुनाता கர்த்தருடைய हूँ, வார்த்தையை ஏற்றுக்கொள்வார் ஒருவரும் இல்லை. लेकिन परमेश्वर की बातों को मानने वाले कोई भी नहीं है. வாயினால் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார்கள். मुंह से कहने पर भी कोई सुनता नहीं है. பக்கம் பக்கமா எழுதி கொடுத்தாலும் ராஜா அதை வாங்கி கிழித்து போட்டு விட்டார். पन्ने पन्ने में लिखकर भी बेचता हूँ तो भी राजा उसे फाड़ कर फेंक देता है. இப்போ அவனுடைய உள்ளத்துல ஒரு பெரிய கேள்விக்குறி. अब उसके मन में बड़ा प्रश्न चिन्ह, அவன் உள்ளத்துல ஒரு பெரிய கோபம். उसके मन में क्रोध. யார் மேல? किस पर? கர்த்தர் மேல அவனுக்கு ஒரு கோபம். यहोवा पर. அப்போ இந்த எரேமியா கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், अब ये इर्मिया यहोवा से कहने लगा, நான் பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூறவில்லை. मैं कभी तुझे तेरी टट्टा करने वालों के बीच में मैं नहीं बैठा हूँ. உமது கரத்தின் நிமித்தம் நான் தனித்து உட்கார்ந்து இருக்கிறேன். मैं तुम्हारी क्रिया के लिए अकेले बैठे हूँ. சலிப்பினால் என்னை நிரப்பினி. मुझे बहुत ही सताए हो. என் நோவு நித்திய காலமாய் எனக்குள்ள இருக்கிறது. मेरा दबाव जो सदा के लिए मेरे अंदर है என் காயம் ஆறாத புண்ணாய் இருக்கிறது. और मेरा गाँव कभी सूखता नहीं है. நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றை போலவே, तुम मुझे कभी भरोसा न रखने वाले सोते के समान வற்றி போகிற ஜலத்தை போலவே இருப்பானே. और सूखने वाले जल के समान होगा. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுகிறார், परमेश्वर के सामने कहता है, நான் பரியாசக்கார கூட்டத்தில் உட்கார்ந்து ஒரு நாள் நான் அரட்டை அடிக்கல. मैं तो कभी टट्टा करने वाले लोगों के बीच में बैठकर मैंने कभी टट्टा नहीं उड़ाई है. தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, உமது கரத்தின் அடிகளின் நிமித்தம் நான் சோர்ந்து போனேன். मैं तुम्हारे हाथों की मार से उदास हो गया हूँ. இதே போல தான் எரேமியா சொல்லுகிறார், यही इर्मिया भी कहता है, உமது கரத்தின் நிமித்தம் நான் தனித்து உட்கார்ந்து இருக்கிறேன். मैं तुम्हारी दबाव से अकेला बैठा हूँ. தனித்து உட்கார்ந்து என்ன பிரயோஜனம்? अकेला बैठकर क्या फायदा? என் வாழ்க்கையை நீ சலிப்பினால் நிறைத்திருக்கிறீர். क्योंकि तूने मुझे क्रोध से भर दिया है. என்னுடைய நோவு நித்திய காலமாய் எனக்குள்ள இருக்கிறது. मेरी पीड़ा लगातार मुझ में बनी रहती है. என்னுடைய இருதயத்தின் காயம் நீங்காத புண்ணாய் இருக்கிறது. मेरी मन की चोट का कोई औषध नहीं है. நீர் எனக்கு நம்ப மாட்டாத நீ ஊற்றை போலவே, क्या तू सचमुच मेरे लिए धोखा देने वाली नदी வற்றி போகிற ஜலத்தை போலவே இருக்கிறீர். और सूखने वाले जल के समान होगा? ஜனங்கள் தான் அப்படி கேட்க மாட்டேங்கிறாங்க. लोग तो मेरी सुनते नहीं हैं. நீரும் எனக்கு இப்படித்தான் இருக்கிறீர். आप भी मेरे लिए ऐसे ही करते हो. அவனுடைய உள்ளத்தில் இந்த நோவு, उसका मन में इतनी पीड़ा, அவனுடைய இருதயத்தில் இந்த காயம், उसका मन की इतनी चोट, இப்படி எல்லாம் புலம்புகிறார். इसके कारण वो विलाप करने लगता தேவனுடைய है. பிள்ளைகள் கர்த்தர் எரேமியாவிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? परमेश्वर इर्मिया से क्या चाहता है? கர்த்தர் எரேமியாவிடத்தில் ரெண்டு காரியங்களை எதிர்பார்க்கிறார். इर्मिया से परमेश्वर दो बातें चाहता है. எரேமியா தன் வாழ்க்கையில் இந்த கோப குணத்தை விட்டு மாற வேண்டும். इर्मिया अपनी क्रोधी स्वभाव से बदलना है. அவனுக்குள்ள கோபம் வந்ததினால उसके अंदर क्रोध होने के कारण அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். अविश्वास भरी बातें कह रहा இன்னைக்கு है. நம்முடைய வாழ்க்கையில अनेகருக்கு கர்த்தர் மீது கோபம் வருகிறது. आज के दिन कई लोगों को, हम में से भी कुछ लोगों को परमेश्वर पर गुस्सा आता है. கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதையிலே परमेश्वर जो रास्ते में हमको चलाता है, தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் தனித்து விடப்பட்ட நிலைமையில இருக்கலாம். भले आप अकेले बैठे हो எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம். या सबसे छोड़े गए हो, ராஜா கூட உங்கள் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில இருக்கலாம். राजा तक आपकी बातों को मानता न हो, எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலைமையில सब
सबके द्वारा भूला गया हुआ परिस्थिति में, மறக்கப்பட்ட என்று சொல்ல முடியாது, அவங்க அற்பமா நினைக்கிறாங்க. भूला गया नहीं कह सकेंगे, तुच्छ मानते हैं। இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மில் அநேகர் சொல்லும்போது, ऐसी अवस्था में हम में से कुछ लोग கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் கீழ்ப்படிகிறேன், कहते हैं कि परमेश्वर की बातों को मैं सुनता हूँ, கர்த்தருக்கு உண்மையாய் நடக்கிறேன், परमेश्वर के लिए मैं विश्वास योग्य हूँ, எனக்கு மட்டும் ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கிறது? क्यों मेरे साथ ऐसा होता है? அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் மீது கோபம் உண்டாகிறது. कई लोगों को अपनी जिंदगी में परमेश्वर पर गुस्सा आता है। கர்த்தர் மீது வருகிற கோபத்தினாலே यहोवा पर आने वाली गुस्सा के कारण கர்த்தரிடத்தில் அவிசுவாசமான வார்த்தைகளை அறிக்கையிடுகிறார். परमेश्वर से अविश्वास भरी बातें कहते हैं। கர்த்தர் சொல்றாரு, परमेश्वर ने कहा, பயப்படாத, तू मत डर, நான் உன் கூட இருக்கிறேன், मैं तेरे साथ हूँ, உன்னை ரட்சிப்பதற்கும் தப்புவிப்பதற்கும் என் கரம் உன்னோடு துணை நிற்கிறது, तेरी उद्धार करने के लिए और तुझे बचाने के लिए मेरा हाथ सदा तेरे साथ நீ है। பயப்படாத, தைரியமாயிரு, என் கரம் உன் கூட இருக்குன்னு ஆண்டவர் சொல்லும்போது, इसलिए तू मत डर, मैं तेरी बचाने के लिए मेरा हाथ तेरे साथ है, ऐसा कहते समय சம்பவிக்கிற காரியங்களை எல்லாம் பார்த்து சோர்ந்து போய் परंतु जो घटना होती है उसे देखकर उदास होकर ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर से कहते हैं, என் காயம் பெரிதா இருக்கிறது, मेरा चोट भारी है, என்னுடைய நோவு நித்திய காலமா இருக்கிறது, मेरा पीड़ा सदा के लिए है, நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றை போல இருக்கிறீர், तुम मेरे लिए धोखा देने वाले नदी के समान बन गए நீர் எனக்கு हो, வற்றி போகிற ஜலத்தை போல இருக்கிறீர். तुम मेरे लिए सूख जाने वाले जल के समान हो गए हो। அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். अविश्वास भरी बातें कह रहा है। கர்த்தர் பார்க்கிறார், यहोवा ने देखा, இந்த எரேமியாவை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் அநேக. इस इर्मिया के द्वारा मुझे बहुत बड़ी बड़ी कामें करना है। எரேமியா இப்படி சோர்ந்து போய் இப்படி புலம்பிக் கொண்டு இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறாது. यदि इर्मिया इस प्रकार विलाप करते हुए दुख में बैठा रहेगा तो कुछ नहीं होगा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் அநேக உண்டு. आपके द्वारा परमेश्वर जो करना है वो अनेक है। சூழ்நிலை நிமித்தமாய் நீங்கள் சோர்ந்து போய் परिस्थिति के कारण आप उदास होकर கர்த்தருக்கு முன்பாக அவிசுவாசமான வார்த்தைகளை நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்க கூடாது. यहोवा के सामने बैठकर कोई अविश्वास भरी विलाप नहीं करना है। அதனால எரேமியாவை கொண்டு சில காரியங்கள் செய்ய வேண்டுமானால் इर्मिया के द्वारा यदि कुछ काम करना है तो எரேமியாவுக்குள் இருக்கிற கோபத்தை அவனை விட்டு மாற்ற வேண்டும். इर्मिया के अंदर जो गुस्सा था, क्रोध था, उसे दूर करना है। எரேமியாவுக்குள் இருந்த அந்த அவிசுவாசத்தை அவனை விட்டு விலக்க வேண்டும். इर्मिया के अंदर जो अविश्वास था उसे दूर करना है। இன்னைக்கு பிள்ளைகளை வளர்க்கிறோம், आज बच्चे को हम जो पालते हैं, பிள்ளைகளுக்கு பெற்றோர் மீது கோபம் வந்துட்டுனா बच्चों को यदि पालक पर गुस्सा आ அந்த जाए பிள்ளைகள் புலம்ப ஆரம்பிக்குது. वो बच्चे भी विलाप करने लगते हैं। ஆமா, எங்க அம்மாவுக்கு எத்தனை நேரம் சொன்னாலும் காது கேட்காது, हाँ, मेरी माँ को कितना बार बोले तो भी समझ में नहीं आता, நான் சொன்னா மட்டும் கேட்க மாட்டாங்க. मैं बोलूंगा तो नहीं समझ में आता। பிள்ளைகள் அப்படி புலம்புது. ऐसा बच्चे विलाप करने लगते அதே हैं। மாதிரி தான் இந்த எரேமியா புலம்பிட்டு இருக்கிறான். उसी तरह ये इर्मिया भी विलाप कर रहा था। கர்த்தர் மேல் உள்ள கோபத்தினால புலம்பிட்டு இருக்கான். यहोवा पर जो गुस्सा था उसके कारण वो विलाप कर रहा है। எரேமியாவுக்குள்ள இருந்த கோபத்தை விட்டு எரேமியா வெளியே வரவனே. इर्मिया अभी गुस्से से बाहर निकलना है। எரேமியாவுக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்திலிருந்து எரேமியா வெளியே வர வேண்டும். इर्मिया के अंदर जो अविश्वास था उसे छोड़कर वो बाहर निकलना அதனால है। தான் கர்த்தர் எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், इसलिए परमेश्वर इर्मिया से कहता है, நீ என்னிடத்தில் திரும்புவாயானால் यदि तू मेरी ओर फिरे, நீ என் முகத்துக்கு முன்பாக நிலைத்திருப்பாய். तुझे मैं अपने सामने खड़ा करूंगा। நீ திரும்பினால் நிலைத்திருப்பாய். यदि तू फिरे तो मैं फिर से तुझे अपने सामने खड़ा करूंगा। தீர்ப்பானதிலிருந்து நீ விலையேறப்பட்டதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். यदि तू अनमोल को कहे और निकम्मक को न कहे तो मैं तुरे मेरे मुख के समान होगा। உன் சத்துருக்களிடத்துக்கு நீ திரும்ப மாட்டாய், तू शत्रु की ओर न फिरेगा, சத்துருக்கள் உன்னிடத்தில் திரும்பி வருவார்கள். बल्कि शत्रु तेरी ओर फिरेंगे। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், आज के दिन परमेश्वर यही कहता है, உங்கள் சத்துருக்கள் உங்களிடத்தில் திரும்பி வருவார்கள். आपके शत्रु आपके पास फिरेंगे। நீங்கள் சத்துருக்களிடத்தில் போக வேண்டிய அவசியம் இல்லை. आपको शत्रु के पास जाने की जरूरत नहीं है। சத்துருக்கள் உங்களிடத்தில் கடந்து வருவார்கள், शत्रु आपके पास फिरेंगे, திரும்பி வருவார்கள். तो वापस आएंगे। ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். आपको मन फिराना है। தீர்ப்பானதிலிருந்து விலையேறப்பட்டதை நீங்கள் பிரித்தெடுக்க வேண்டும். अनमोल को कहे और निकम्मे को न कहे। அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு தீர்ப்பானது என்னது என்பது தெரியல. अभी तक हम जानते नहीं कि अनमोल क्या है, निकम्मा क्या है। உலகத்தின் காரியங்கள், दुनिया की बातें, உலகத்தில்
உலகத்தில் உள்ள அசுத்தங்கள் दुनिया की अशुद्धता क्या है? இவைகளில் இருந்து इनमें से விலையேறப்பட்டது எது என்பதை கண்டுபிடித்து अनमोल बातों को चुनकर அதை நாம் பிரித்து எடுக்க வேண்டும். उसी में से हम अलग करना அதை है. பிரித்தெடுத்து அதை காத்துக்கொண்டால் अलग करके उसे हम रक्षा कर लेंगे. ஆண்டவர் நம்மை அவருடைய வாயை போல மாற்றுகிறார். परमेश्वर हमें उसके मुंह के समान बना देगा. ஒரு வேலைக்காரன் எப்படி தன் எஜமானிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு செயல்படுகிறானோ जैसा एक नौकर अपने मालक के मुंह से कुछ आज्ञा पाकर उसे पूरा करता है, அதுபோல கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு செயல்படுகிற மக்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். उसी तरह हम भी परमेश्वर के मुंह से बातों को लेकर अपने आप में क्रिया करने वाले बनेंगे. விலையேறப்பட்டதை பிரித்து எடுக்கணும். अनमोल को अलग करना है. அல்லேலூயா. हालेलुया. விலையேறப்பட்டது என்று சொன்னால் என்ன? अनमोल वस्तु क्या होता है? தேவனுடைய பிள்ளைகள் நீங்க வேதத்தை வாசிப்பீர்களானால் पवित्र शास्त्र में यदि पढ़ोगे 1 பேதுரு 3வது அதிகாரம் पहला पत्रस 3रा अध्याय அதனுடைய 3-4 வசனத்தை வாசியுங்கள். उसका 3 और 4 पढ़िए. மயிரை பின்னி, பொன் ஆபரணங்களை அணிந்து, உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல், அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. तुम्हारा श्रृंगार दिखावटी न हो. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. वही परमेश्वर की दृष्टि में मूल्य बड़ा है. எது தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது? परमेश्वर की दृष्टि में क्या अनमोल है? மயிரை பின்னி, बाल गूंदना, பொன்னாபரணங்களை அணிந்து, सोने के गहने पहनना, விலையேறப்பெற்ற வஸ்திரங்களை உடுத்தி, बहुमूल्य वस्त्र पहनना, இதெல்லாம் அலங்கரிப்பு கிடையாது. ये सब कोई दिखावटी है. ஒரு மனுஷனுக்கு அலங்கரிப்பு சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. परमेश्वर किसी व्यक्ति के लिए छुपा हुआ और गुप्त मनुष्य नम्रता और मन की दीनता है. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் தான் விலையேறப்பெற்றது. तुम्हारा छिपा हुआ और गुप्त मनुष्यत्व, नम्रता और मन की दीनता के अविनाशी सजावट से सुसज्जित रहो. தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு பிறந்த மனுஷனாய் பிறந்த எவர்களுக்குள்ளேயும் ஒரு குணம் இருக்கிறது. जो भी व्यक्ति जन्म लेता है, हर एक के अंदर एक स्वभाव होती है. அவன் தீர்ப்பானதிலிருந்து விலையேறப்பட்டதை பிரித்திடு. अनमोल वस्तु को निकम्मे से अलग कर. இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே விலையேறப்பட்டது. मन में जो छुपी है वो स्वभाव ही अनमोल है. ஒரு மனுஷனை பார்க்கும்போது, ஒரு மனுஷியை பார்க்கும்போது நமக்கு எல்லாரும் நல்லவர்களாகத்தான் தெரிவார்கள். जब किसी पुरुष को देखते हैं, जब किसी स्त्री को देखते हैं, तो वो हमारे लिए बहुत अच्छे लगते हैं. அல்லது ஒரு மனுஷனை குறித்து, ஒரு மனுஷியை குறித்து மற்றவர்கள் ஏதான காரியங்களை சொல்வார்களே ஆனால், लेकिन जब किसी पुरुष के बारे में या जब किसी स्त्री के बारे में कोई हमारे पास आकर कुछ बुरा बताए, அந்த வார்த்தை இருதயத்தில் நிலைத்திருக்கும் போது, वो शब्द जब हमारे मन में बना रहता है, அந்த மனுஷனை அல்லது மனுஷியை பார்க்கும்போது, उस पुरुष या स्त्री को देखते समय இவன் இப்படிப்பட்டவன் தான், क्या ये तो ऐसा है, அப்படி தீர்ப்பளித்து விடுவார்கள். ऐसा न्याय कर देंगे. தேவனுடைய பிள்ளைகள் மற்றவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க கூடாது. आप लोग दूसरों की बातों की और कान न लगाइए. மஞ்சகாமல வந்தவனுக்கு எல்லாம் மஞ்சையா தெரியும்னு சொல்லுவாங்க. कहते हैं जो जिसका काबिल होता है उसको सब पीला पीला दिखाई देगा. நம்ம எந்த கண்ணாடி போட்டுருக்கோமோ அப்படிதான் தெரியும். जैसा हम चश्मा डालते हैं वैसी रंग दिखता है. பாஜி மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா, यदि आप बाजी के मार्केट में जाओगे, அந்த தக்காளி பழத்துக்கு மேல ஒரு லைட் போட்டிருப்பான், அந்த லைட்டுக்குள்ள சிவப்பு கலர் பேர் ஒட்டி இருப்பான். टमाटर को बेचने वाला जो होता है और लाइट के ऊपर लाल रंग का ग्लिट पेपर लगाए रहता है. பச்சை கலர்ல உள்ள காய்கறிக்கெல்லாம் மேல பச்சை கலர்ல பேப்பர் ஒட்டி இருப்பான். और जो हरा रंग के बाजी के लिए हरा रंग का ग्लिट पेपर लगाया रहता है. நீங்க எத்தனை பேர் பாத்தீங்களோ தெரியல. आप में से कितने लोगों ने देखा है அந்த मालूम नहीं. வெளிச்சத்துல उस ज्योति में, தக்காளி பழம் அவ்வளவு அழகா மிழுங்கும். उस उजाला में वो टमाटर चमकने लगता है. பச்சை நிறத்துல உள்ள காய்கறிகள் எல்லாம் பச்சை பச்சையா தெரியும். हरा बाजी सब हरा हरा दिखाई देता है. நம்ம பார்த்துட்டு பாஜி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. देखने में ऐसा लगेगा कि बड़ा ताजा है. வாங்கிட்டு வந்து வீட்ல பார்த்தா, लेकिन खरीद कर आकर जब घर में देखेंगे, வெண்டைக்காய் எல்லாம் அப்படி காஞ்சி வாடி போயிருக்கு. वो भेंडी जो होता है वो सूख जाता है. எல்லா காய்கறிகளும் சுருங்கி போயிருக்கு. सब बाजी जो सूखा हुआ रहता है. அங்க பஜார்ல இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷா இருந்தது. बाजार में तो बड़े ताजेदार था. எதனால? क्यों?
ரெட் கலர் பேப்பர் ஒட்டி இருக்கிறதுனால தக்காளி பழம் சிவப்பா தெரியுது. लाल रंग के पेपर कागज चिटकाने के कारण लाल रंग का दिख रहा था टमाटर. பல்புக்குள்ள பச்சை கலர் பேப்பர் ஒட்டி இருக்கிறதுனால பச்சை நிற காய்கறிகள் எல்லாம் பசேர்ந்து இருக்குது. उस बल्ब के अंदर जो पेपर हरा रंग क्या लगाने के कारण सारा बाजी हरा हरा दिखाई देता ஒரு है. மனுஷனை குறித்து இன்னொரு மனுஷன் சொல்லுகிற வார்த்தை உடைய இருதயத்துக்குள்ள போனால் जब किसी व्यक्ति के बारे में बताई हुई बातें हमारे मन में जाता है, அந்த எண்ணத்தோடு அந்த மனுஷனை பார்க்கும்போது उसी विचार के साथ जब हम उस व्यक्ति को देखते हैं, அந்த மனுஷனை பற்றி முன்ன பின்ன நமக்கு ஒண்ணும் தெரியாது. भले उस व्यक्ति के बारे में हम आगे पीछे कुछ भी नहीं जानते हैं, ஆனா எவரோ சொன்ன ஒரு வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கு. लेकिन किसी ने हमको जो बताया वो हमारे मन में रहता है. அந்த மனுஷனை பார்த்த உடனே இவனா இப்படிப்பட்டவன். उस व्यक्ति को देखते ही कहेंगे ये क्या, ये तो ऐसा है. தேவனுடைய பிள்ளைகள் தீர்ப்பளித்து விடுகிறார்கள். उसका न्याय कर देते हैं, அவர்களுடைய குணத்தை தீர்மானிக்கிறார்கள். उनकी गुण का निर्णय लेते हैं. சிலர் அவரை பார்க்கிற பார்வையை வைத்து कुछ लोग उसकी नजर से தேவனுடைய பிள்ளைகள் பெருமைக்காரன் மேட்டுமை நிறைந்தவன் என்று சொல்லுகிறார்கள். कहते हैं ये घमंडी है, ये बड़ी गर्विष्ठ है. ஒரு மனுஷனுடைய வெளி தோற்றத்தை வைத்து ஒரு மனுஷனை நாம் நிதானிக்க முடியாது. किसी व्यक्ति के बाहरी रूप को देखकर हम कुछ नहीं बोल सकेंगे. அப்ப மனுஷனாய் பிறந்த எல்லாரும் हर एक इंसान நாம் எல்லாருக்கும் நல்லவர்களாய் இருக்க வேண்டும் என்று நினைப்பது ஒரு உண்மையான காரியம். सबके लिए हम अच्छा दिखाना दे चाहिए, ये सबके अंदर होती है. என்னை எல்லாரும் நல்லவர்கள் என்று சொல்லலே. मुझे सब लोग अच्छा कहना चाहिए, அதற்காக பிரயாசப்படுகிறார்கள். इसीलिए प्रयास भी करते हैं, அதற்காக கஷ்டப்படுகிறார்கள். इसीलिए बड़ा कष्ट उठाते हैं. தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய குணத்தை காத்துக்கொள்ளும்படியாய் हमारे खून को संभाल लेने के लिए ஒரு மனுஷன் மதிப்பது எதற்காக? किसी व्यक्ति को हम किस प्रकार से इज्जत देते हैं, அவருடைய குணத்தை பார்த்து மதிக்கிறார்கள். उनकी खून का इज्जत करते हैं. அவர் மனுஷனுடைய குணத்தை பார்த்தே மனுஷனை மதிக்கிறார்கள். किसी व्यक्ति का स्वभाव को देखने से इज्जत देते हैं. அவருடைய பிள்ளைகள் நம் மற்றவர்களுக்கு முன்பாக அன்புள்ளவர்களை போல காண்பித்துக் கொள்ளலாம். दूसरों के सामने भले ही हम बड़े प्रेमी के समान दिखावटी दे, மற்றவர்களுக்கு முன்பாக சாந்த குணமுள்ளவர்களை போல நம்மை காட்டிக் கொள்ளலாம். भले हम दूसरों के सामने बड़ा नम्र व्यक्ति के समान दिखाई दे, ஆனா தேவனுடைய பிள்ளைகள் வெளியரங்கமாய் இருக்கிற குணத்தை கர்த்தர் பார்க்கிறவர் அல்ல. हमारा परमेश्वर बाहरी रूप को देखने वाला परमेश्वर नहीं है. இருதயத்துக்குள் மறைந்திருக்கிற காரியங்களை கர்த்தர் பார்க்கிறார். मन में जो छुपी है उस गुप्त बात को परमेश्वर जानता है. இருதயத்துக்குள் மறைந்திருக்கிற குணாதிசயமே கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பட்டதா இருக்கிறது. मन में जो छुपी है उस गुप्त बात ही परमेश्वर की नजर में अनमोल है. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். जिसका मन शुद्ध है वो धन्य है, அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். वे परमेश्वर का दर्शन करेंगे. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இருதயம் எப்படி இருக்கிறது? आज के दिन हमारा मन कैसा है? விசுவாசிகள் வழக்கம் போல ஒருவரை சந்திக்கிறார்கள். विश्वासी लोग एक दूसरे से मिलते हैं. திடீரென்று ரோட்ல போகும்போது சந்திக்க கூடிய நிர்பந்தமான நிலைமை. अचानक रास्ते में कोई विश्वासी मिल जाता है, एक दूसरे से मिल लेते हैं. விசுவாசிகள் ஒருவரை பார்க்கும்போது एक दूसरे से मिलते समय ஸ்தோத்திரம் சொல்றாங்க, சிலவங்க பிரைஸ் தி லார்ட் சொல்றாங்க. कुछ लोग स्तुति कहते हैं, कुछ लोग प्रेज द लॉर्ड कहते हैं. அப்ப இது ஒரு பழக்க தோஷமாய் மாறிட்டு. ये एक आदत हो गया है. இப்ப ரெண்டு விசுவாசிகள் दो विश्वासी लोग ஒருத்தரை ஒருத்தர் நேருக்கு நேர் சந்திக்க கூடிய ஒரு சூழ்நிலை. एक दूसरे को आमने सामने देख लिया, அதனால ரோட்ல போயிட்டு இருக்கும்போது इसलिए रोड में जाते समय அந்த ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு பழக்க தோஷத்தின் நிமித்தமாய் एक दूसरे को देखने पहचानते हैं, इसलिए பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. प्रेज द लॉर्ड करके कह देते हैं. சொன்ன பிறகு அந்த ஆள் திரும்பி பார்க்குது. कहने के बाद वो मुड़कर देखता है. இவளுக்கா போய் பிரைஸ் தி லார்ட் சொன்னோம்? इसको जाके हमने प्रेज द लॉर्ड बोला இவளை பார்த்தா ஸ்தோத்திரம் சொன்னோம்? क्या? इसको देखकर हमने धन्यवाद बोला? தெரியாம ஒரு பழக்க தோஷத்துல சொல்லிட்டேன். ये तो मैं आदत के कारण बोल दिया. விசுவாசிகளுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற என்ன? विश्वासियों के अंदर की विचार. ஆண்டவர் சொன்னா परमेश्वर ने कहा கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். आदर करने में एक दूसरे से पहले हो जाओ. கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். आदर करने में एक दूसरे से पहले रहो. அந்த இருதயத்துக்குள் மறைந்திருக்கிற குணத்தை கர்த்தர் பார்க்கிறார். मन के अंदर जो गुप्त में पड़ा है वही बात परमेश्वर देखता அந்த है. மறைந்திருக்கிற குணம் கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பட்டதா இருக்கிறது. ये गुप्त बात जो छुपा पड़ा है यही परमेश्वर की नजर में अनमोल है. விசுவாசிகள் இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கிற நல்ல
அந்த வித்தியாசமான குணத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். आपके अंदर जो अच्छी स्वभाव है इसे विश्वासी लोग रक्षा कर लेना है. விலையேறப்பட்ட அந்த குணாதிசயங்களை காத்துக்கொள்ள வேண்டும். अनमोल गुप्त बातों को परमेश्वर के लोग बचा कर रखना है. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம மிகவும் கவனமாக இருக்கணும். अधिक ध्यान पूर्वक रहिए. விசுவாசிகள் என்று சொல்லும்போது நம்முடைய சுபாவத்தை மக்கள் கவனிக்கிறார்கள். विश्वासी लोगों की स्वभाव को बाहर के लोग बहुत ही ध्यान से देखते हैं. கருப்பு கலர் துணியில எந்த அழுக்கு பட்டாலும் தெரியாது. काला रंग में कितना भी मैला लगे लेकिन उसमें नहीं दिखाई देता. ஆனா வெள்ளை வஸ்திரத்துல ஒரு துளி மை விழுந்தாலும் लेकिन इस सफेद कपड़े में एक दाग भी लग जाए, ஒரு துளி அழுக்கு பட்டாலும் एक बूंद गंदगी लग जाए, அது உடனடியாக வெளியே தெரிகிறது. वो तुरंत बाहर दिखाई देता है. உலக மக்கள் பார்க்கிறார்கள். वही दुनिया के लोग देखते हैं. அதை பார்த்துவிட்டு हमें देखकर, சர்ச்சுக்கு போறவங்களா, देखो चर्च में जाने वाले, வேதத்தை கையில ஏந்திரவங்களா, बाइबल को हाथ में उठाने वाले, பிரசங்கம் பண்ணுகிறவங்களா, प्रचार करने वाले, இவங்க இப்படியா இருக்காங்க. क्या ये ऐसा रहते हैं? உலகம் பாக்குது. ये दुनिया हमको देखता है. உலகம் பார்க்கிறதை விட दुनिया देखने से बढ़कर உள்ள இருக்கிற விசுவாசிகளே சிலரை சோதித்துக் கொண்டிருக்கிறார்கள். अंदर के विश्वासी लोग ही परख कर देखते हैं. பெருசா பைபிளை தூக்கிட்டு ஆராதனைக்கு ஒழுங்கா வராங்க. बहुत बाइबल को उठाकर आराधना में आते हैं. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிறது என்ன, அதை சோதிக்கிறதுக்கே சில விசுவாசிகள் இருக்கிறார்கள். लेकिन उनके अंदर क्या है इसे परखने के लिए कुछ विश्वासी लोग आते हैं. தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய உள்ளான குணாதிசயம் விலையேறப்பட்டதா இருக்கிறபடினாலே हमारा अंदर का जो गुण है ये बहुत ही अनमोल होने के कारण கர்த்தர் நமக்குள் மறைந்திருக்கிற சுபாவத்தை விலையேறப்பட்டதாய் பார்த்து கொண்டிருக்கிறபடினாலே परमेश्वर हमारे अंदर जो पड़ा है इस गुप्त बातों को परमेश्वर अनमोल पहचानने के कारण கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பட்டதாய் இருக்கிறது எதுவோ परमेश्वर की नजर में जो अनमोल है அதை நமக்கு என்று பிரித்தெடுத்து நாம் காத்துக்கொள்ள வேண்டும். उसे हमारे लिए अलग करके उसको संभाल लेंगे. அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள் நாம் நம்முடைய உள்ளான மனுஷனிலே காணப்படுற மறைந்த சுபாவங்களை காத்துக்கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग हमारी भीतरी मनुष्य में अंदर जो भी गुप्त बातें हैं उसे पहचानना है और उसे हमें संभालना है. வெளியில காணப்படுகிற தோற்றத்தை வைத்து மக்கள் நிதானிப்பார்கள். बाहरी दिखावट से लोग कुछ पहचानते हैं உள்ளத்துக்குள்ள இருக்க சுபாவம் என்ன, परंतु अंदर का स्वभाव क्या है திடீர்னு வெளியாயிரும். वो अचानक बाहर निकलता है. அதுதான் கவனமா இருக்கணும். उसी में ध्यान पूर्वक रहना है. திடீர்னு ஒரு பையன் கோபப்பட்டு எழும்பிட்டான். अचानक एक लड़का गुस्सा होके उड़ गया. இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தான். अभी तक तो अच्छा था. திடீர்னு இவனுக்குள்ள என்ன வந்துட்டு, अचानक इसके अंदर क्या हो गया? அந்த திடீர்னு வருது பத்தின வார்த்தை, ये जो अचानक आता है ना அதுதான் மறைந்திருக்கிற குணம் வெளிப்படுகிற சுபாவம். वही गुप्त बात जो आपके अंदर बाहर प्रकट हो रहा है. நமக்குள்ள மறைந்திருக்கிற சுபாவம் எப்ப வெளிவரும் சொல்லி நமக்கே தெரியாது. हम खुद जानते नहीं हमारे अंदर जो छुपा हुआ है ये बात कब बाहर निकलेगा. ஒரு ஊழியக்கார திருமணம் முடிந்து புது நாட்கள், एक सेवक का नया शादी हुआ था, नया दिन था. அவர்கள் திருமணமாகி புதிய நாட்கள், शादी होके नया था. ஒரு நாள் அவங்களுக்குள்ள ஒரு ஆசை, एक दिन उनके मन में एक इच्छा हुई, நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னு ஒரு ஆசை. होटल में जाकर खाना खाने की इच्छा हुई. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஹோட்டல் தேர்ந்தெடுத்து अब दोनों साथ में गए और होटल को छून लिया. அந்த ஹோட்டல்ல போய் சாப்பாடு ஆர்டர் கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. उस होटल में ऑर्डर करवाया और बैठे थे. ஆர்டர் கொடுத்துருக்காங்க, சாப்பாடு வர்றதுக்கு லேட் ஆகுது. भोजन का ऑर्डर तो करवाया लेकिन आने में थोड़ा देरी हो गया. அங்க டிவில நல்ல சத்தமா காமெடி நடந்துட்டு இருக்குது. वहां पर टीवी लगाया हुआ है, एक जोर से कॉमेडी भी चल रहा है. அந்த டிவிக்கு நேரா கீழ தான் இருந்தார் பாஸ்டர். ये पास्टर जी उस टीवी के नीचे ही बैठे थे. ஆனா சத்தம் நல்ல ஜோக் காமெடி நடந்துட்டு இருக்கு. लेकिन वहां पर उस टीवी में एक कॉमेडी चल रहा था. திடீர்னு அவருக்கு ஒரு குரல் கேக்குது, ஒரு பழக்கப்பட்ட ஒரு குரல். अचानक उसके कानों में एक आवाज सुनाई दिया जो जान पहचान वाली आवाज. அதனால அவருக்குள்ள ஒரு சாப்பாடு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. उसको ऑर्डर किया हुआ भोजन भी आने में देरी हो रही थी. அதனால தலைக்கு மேல தான் இருந்தது டிவி. सिर के ऊपर ही टीवी था. அப்படி திரும்பி பார்த்தாரு, ऐसा पीछे मुड़कर देखा, என்ன காமெடி நடக்குது. ये कौन सा कॉमेडी चल रहा है. திரும்பி இவ்வளவு
நேரம் பார்க்கல, இப்ப திடீர்னு திரும்பி பார்த்தாரு. अब तक तो देखा नहीं था, अभी मुड़कर देखा। அந்த நேரம் ஒரு விசுவாசி வருது. उसी समय एक विश्वासी आ गया। பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். प्रेज द लॉर्ड पास्टर जी। இவருக்கு ஒண்ணும் ஓடல. इसको कुछ भी नहीं समझा। நல்ல சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தார். अच्छा हंसकर बात कर रहा था। ஆனா அந்த விசுவாசி புறப்படுகிற நேரத்துல लेकिन वो विश्वासी निकलते समय கடைசில ஒரு வார்த்தை சொன்னா, आखिर में एक शब्द कहा, பாஸ்டர் நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ पास्टर जी मैं जिस दिन उद्धार पाया அன்னைக்கே இதெல்லாம் பார்க்கறத நிறுத்திட்டேன். उसी दिन मैं इसे देखना छोड़ दिया। இந்த வார்த்தை கேட்டபோது அவருக்குள்ள ஒரு பெரிய வேதனை. इसे सुनते ही पास्टर जी का मन बहुत दुख हो गया। அவர் மனசுல நினைச்சார், उसने मन में सोचा, தப்பி தவறி இனி நம்ம ஹோட்டலுக்கு போனா यदि गलती से भी मैं होटल में जाऊं, அந்த டிவி எட்டி பார்க்கிற பழக்கமே நமக்குள்ள வைத்துக் கொள்ள கூடாது. टीवी की तरफ मुड़कर देखने की आदत नहीं होना வெளி चाहिए। தோற்றத்தை மக்கள் பார்க்கிறது மட்டுமல்ல, लोग केवल बाहरी रूप को नहीं देखते, உள்ளான நமக்குள்ளே மறைந்திருக்கிற குணம் என்ன என்பதை ஜனங்களுக்கு ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். हमारे भीतरी मन में छुपा पड़ा हुआ गुप्त बातों को भी लोग जांचते हैं। தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் கவனமாய் இருக்கணும். परमेश्वर के लोग अधिक ध्यानपूर्वक रहे। நமக்குள்ள மறைந்திருக்கிற குணம் என்ன என்பது நமக்கே தெரியாது. हमारे अंदर कौन सी बातें छुपी है और गुप्त में है, इसे हम नहीं जानते हैं। நமக்குள்ள மறைந்திருக்கிற குணம் என்ன என்பது மற்றவர்களுக்கு தெரியாது. हमारे अंदर कौन सी बातें छुपी पड़ी है, इसे दूसरे भी नहीं जानते हैं। ஆனபடினால்தான் इसलिए இந்த உள்ளத்துக்குள்ள மறைந்திருக்கிற குணாதிசயம் திடீர்னு வெளியே வருது. हमारे मन में जो छुपा पड़ा है वो अचानक बाहर निकलता அந்த है। திடீர்னு வெளிப்படுகிற குணம் தான் மறைந்திருக்கிற குணம். अचानक जो बाहर निकलता है वही गुप्त में पड़ी हुई गुण। பார்ப்பதற்கு மிகவும் சாந்தமாய் தெரிவார்கள். दिखने में बड़ा शांत दिखाई देंगे, பார்க்கிறவர்களுக்கு நல்ல அன்புள்ளவர்களை போல தெரிவார்கள். दिखने में बड़ा प्रेमी दिखाई देंगे। கன்வென்ஷன் டைம்ல ஏதாவது விசேஷமான டைம்ல எல்லாம் வாலண்டியர்ஸ் வைத்திருப்பாங்க. कन्वेंशन के टाइम में कुछ वॉलंटियर्स को नियुक्त किया ஒரு जाता है। VBS வச்சாலோ கன்வென்ஷன் வச்சாலோ வாலண்டியர்ஸ் எல்லாம் பிரிச்சு விடுறாங்க. VBS हो या कन्वेंशन हो तो वॉलंटियर्स को रखा जाता है। அந்த வாலண்டியர்ஸ் வந்து அவங்க டியூட்டில இருக்கும்போது वो जो वॉलंटियर्स जब ड्यूटी में होते हैं ஜனங்களிடத்தில் அன்பாய் பழகுகிறார்கள். लोगों से बहुत प्रेम से रहते हैं। அவர் வரிசையா இருக்கணும் என்று சொல்லி புத்திமதி சொல்லுகிறார்கள். वो लोगों को पंक्ति में बैठना चाहिए बोलकर सलाह देते हैं। உடனே மற்றவர்கள் நினைக்கிறார்கள், तो तुरंत लोग सोचते हैं அந்த தம்பி ரொம்ப சாந்தமான ஒரு குணம், वो भाई बहुत शांत है, எவ்வளவு சிரித்த முகமாய் வேலை செய்யறான், देखो कितना हंसमुख चेहरे से काम करता है। வெளியில இருக்கிற குணாதிசய அடையாளங்களை பார்த்து நீ தீர்ப்பு வழங்குகிறார்கள். बाहरी रूप को देखकर हंसमुख चेहरे को रखकर न्याय कर देते हैं। தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள் மறைந்திருக்கிற குணாதிசயம் கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பட்டது. हमारे अंदर जो गुप्त में पड़ा है वो बातें परमेश्वर की नजर में अनमोल है। இந்த விலையேறப்பட்ட மறைந்திருக்கிற குணாதிசயங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ये अनमोल जो गुप्त बातें को हम संभालना है। தேவனுடைய பிள்ளைகள் இந்த மறைந்திருக்கிற குணம் எப்பொழுது வெளிப்படுகிறது? ये छुपी हुई गुण कब प्रकट होता है? ஒரு மனுஷனுக்குள்ள கோபம் வரும்போது மறைந்திருக்கிற குணம் எல்லாம் வெளியே வந்துரும். जब किसी इंसान गुस्से में हो जाता है तो जो भी छुपा हुआ पड़ा है सब बाहर निकल जाता अनेक है। விசுவாசிகள் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறார்கள். कई विश्वासी लोग आत्मा में भरकर प्रार्थना करते हैं, கையெடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். ताली बजाकर परमेश्वर के नाम को महिमा करते हैं। ஆனா கோபம் ஒன்று வந்து விட்டால் लेकिन गुस्सा आ जाए, கெட்ட வார்த்தை வாயிலிருந்து வருகிறது. मुंह से गाली भी निकलने लगता है। அப்ப என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? அந்த ஆள் வந்து வெளி தோற்றத்தில் ஒரு ஆவிக்குரிய ஒரு சகோதரனை போல சௌரி போல காட்சியளித்தாலும் भले बाहरी रूप से कोई व्यक्ति आत्मिक पुरुष या स्त्री दिखाई दे, அந்த மனுஷனுக்குள் மறைந்திருக்கிற குணாதிசயம் கெட்ட வார்த்தை பேசுகிறது. उसके मन में छुपी हुई पड़ी जो है वो गाली देता है। நம்ம புரிந்து கொள்ளணும். तब समझ लेना இந்த है மனுஷனுக்குள் கெட்ட வார்த்தை பேசுகிற ஒரு குணம் இருதயத்துக்குள்ள மறைந்திருக்கிறது. इस व्यक्ति के अंदर गाली देने का स्वभाव छुप कर पड़ा है। தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ளே மறைந்திருக்கிற சுபாவம் என்ன? हमारे अंदर कौन कौन सी बातें छुपी हुई पड़ी இந்த है? விலையேறப்பட்ட குணாதிசயங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். अनमोल बातों को पा लेना है। ஒரு சகோதரி ஒரு சபையில இருந்தாங்க. एक बहन जो है कलिसिया में थी, எல்லா ஆராதனைகளுக்கு கூட்டங்களுக்கு ஒழுங்கா வருவாங்க. सभी आराधना में आते थे, ஊழியக்கார் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவார்கள். सेवक जो भी कहते थे सब मानते थे, எல்லாரிடத்திலும் அன்பாய் பழகுவார்கள். सबसे प्रेम से रहते थे, எல்லாரையும் விசாரிப்பார்கள். सबका पूछताछ करते थे। நல்ல ஒரு குணாதிசயம். एक अच्छा गुण, பாஸ்டர் நினைத்தார் நல்ல பிள்ளை, पास्टर जी ने सोचा अच्छा लड़की है, நல்ல ஒரு ஆவிக்குரிய பிள்ளை. अच्छा एक आत्मिक लड़की அந்த है। பிள்ளை வளர்ந்து வரும்போது वो लड़की जब बड़ी हुई அந்த பிள்ளைக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று பேசிக் கொண்டார்கள். उस लड़की का शादी का बात हुई। பாஸ்டருடைய பார்வையிலே அந்த பிள்ளை நல்ல குணம்.
இருந்தாய். दूसरों के नजर में, पास्टर जी के नजर में वो लड़की बड़ी अच्छी थी, அதனால தைரியமாய் முன்னின்று சௌரிக்கு திருமணம் செய்து வைத்தார். इसलिए बड़ा ट्रोड हियाव बांधते हुए एकदम धैर्य से पास्टर जी ने उस लड़की के लिए शादी करवा दिया. திருமணம் முடிந்து 3 மாதம் ஆனது. शादी होके 3 महीना हुआ, வீட்டுக்குள்ள ஒரே சண்டை, घर में झगड़ा, வீட்டுக்குள்ள ஒரே சண்டை. घर में हमेशा झगड़ा. சண்டை வந்துச்சுன்னா சத்தம் ரொம்ப பயங்கரமா வருது. यदि झगड़ा आ जाए तो आवाज उठ जाता है. இந்த சண்டை வீட்டுக்குள்ள பெருசாகி ये आवाज झगड़ा घर में बड़ा होकर பாஸ்டர் இடத்துல போயிட்டா. पास्टर जी के पास चली गई. எல்லாம் உம்மால் நடந்ததா. ये सब आपके वजह से हुआ है. நீர் தான் எனக்கு இப்படி கட்டி வைத்தி. आपने ही मेरे साथ ऐसा शादी करवाया है. இப்பதான் பாஸ்டர் பாக்குறாரு. अभी पास्टर जी देख रहे हैं இவ்வளவு சாந்த குணமுள்ள பிள்ளை, कितनी शांत में रहने वाली இவ்வளவு लड़की, அமைதியா இருந்தவள், कितनी चुप रहती थी ये தேவனுடைய लड़की, ஆலயத்தில் அவ்வளவு பணிவிடை செய்தவள். परमेश्वर के भवन में कितना काम करती थी. நான் அவளுடைய வெளி தோற்றத்தை தான் பார்த்திருக்கிறேன். मैं तो उसके केवल बाहरी रूप को देखा था, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற மனுஷன், लेकिन अंदर जो मनुष्य छुपा पड़ा है, உள்ளுக்கு இருக்கிற குணம், மறைந்திருக்கிற குணம், जो छुप कर पड़ा है, சண்டை வந்துட்டுனா வார்த்தை சத்தம் உயருது. झगड़ा आते ही आवाज उठ जाता है. தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறார்? आपका भीतरी मनुष्य किस प्रकार है? உங்களுக்குள் மறைந்திருக்கிற குணம் என்ன? आपके अंदर कौन सी बातें छुपी पड़ी है? தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய இருதயத்துக்குள்ள மறைந்திருக்கிற குணத்தை கர்த்தர் பார்க்கிறார். हमारे अंदर जो व्यक्ति गुप्त में छुपा पड़ा है उसी को परमेश्वर देख रहा है. இந்த குணம், மறைந்திருக்கிற குணம், ये जो छुपा पड़ा है, நீங்கள் பிரசங்கின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்பீர்களேயானால், आप सबोपदेशक की पुस्तक 10वां अध्याय पहला वचन को पढ़ोगे. பிரசங்கி 10:1, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாளை கெட்டுப்போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனே, சொற்பம் அதீனமும் அப்படியே செய்யும். சாலமோன் சொல்லுகிறார், सुलेमान कहता है, செத்த ஈக்கள் मरी हुई मक्खियों के कारण பரிமள தைலத்தை கெட்டு நாறி போக பண்ணி. गंदी का तेल सड़ने और बसाने लगता है. அதே போல उसी तरह ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்ற மனுஷனை जो व्यक्ति बुद्धि और प्रतिष्ठा के योग्य होते हैं, ஒரு சொற்ப மதியினம் கெடுத்து போடும். थोड़ी सी मूर्खता उनको घटा देती है. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பார்வையில் விசுவாசிகளாய் இருக்கிறோம். परमेश्वर की नजर में हम विश्वासी हैं. நமக்குள்ள இருக்கிற சொற்ப மதியினம் हमारे अंदर जो थोड़ी सी मूर्खता जो है, நம்முடைய நல்ல பெயரையே கெடுத்து விடுகிறது. हमारे नाम को बिगाड़ देती है. நம்ம எல்லாத்துக்கும் நல்லவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டோம். हम प्रयास तो करते थे कि सबके लिए हम अच्छा रहे, எல்லாருக்கும் நல்லவர்களாய் இருக்க வேண்டும் என்று கஷ்டப்பட்டோம். हमने बड़ा मेहनत किया कि हम सबके लिए अच्छा लगे. எல்லா பிரயாசப்பட்டாலும், எல்லா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், भले कितना भी कष्ट उठाए, कितने भी परिश्रम करे, உள்ள மறைஞ்சிருக்கிற சுபாவம் வெளிப்படும் போது भीतरी मनुष्य का स्वभाव जब प्रकट होता है, அவனுக்குள்ள இருக்க குணத்தை வைத்து மனுஷன் அவளை மதிக்கிறார்கள். उनका गुण को देखकर ही लोग उन पर आदर करते हैं. அப்ப கனத்திலும் ஞானத்திலும் பெயர் பெற்றிருக்கிற ஒரு மனுஷனை आदर और प्रतिष्ठा का योग्य व्यक्ति को சொற்ப மதியினம் கெடுத்து போடுகிறது. एक थोड़ी सी मूर्खता उसे घटा देती அந்த है. சொற்ப மதியினம் உண்டு நல்ல பெயரை கெடுத்து போடுகிறது. थोड़ी सी मूर्खता अच्छा नाम को, शुभ नाम को बिगाड़ தேவனுடைய देता பிள்ளைகள் है. கவனமாய் இருக்கணும். परमेश्वर के लोग ध्यान पूर्वक रहेंगे. நம்ம எல்லாரும் பார்க்கும்போது மிகுந்த தாழ்மை உள்ளவர்கள், भले सबके नजर में हम नम्र हैं, நல்ல குணம் உள்ளவர்கள், अच्छे लोग हैं, ஆவிக்குரியவர்கள் आत्मिक हैं, என்று நம்முடைய வெளி தோற்றத்தை வைத்து அறிந்து கொள்ளுகிறவர்கள், ऐसे बाहरी रूप से हमारा हिसाब लगाने वाले, நமக்குள் மறைந்திருக்கிற குணாதிசயத்தின் நிமித்தமாய் மற்றவர்கள் கெட்டு போக கூடாது. हमारे अंदर जो छुपा हुआ है उस गुप्त बातों के कारण लोग बिगड़ न जाए, நமக்குள்ளே காணப்படுகிற சொற்ப மதியினத்தின் நிமித்தமாய் நம்முடைய நல்ல பெயர் கெட்டு போக கூடாது. हमारे अंदर की थोड़ी सी मूर्खता के कारण हमारा शुभ नाम बिगड़ न जाए. தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளான மனுஷனை விலையேறப்பட்டதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். हमारे अंदर जो गुप्त में पड़ा है उस व्यक्ति को हमें संभाल लेना है. அப்ப உள்ள மறைந்திருக்கிற குணம் எப்ப வெளிவருது? ये अंदर जो छुपा पड़ा रहता है वो कब बाहर निकलता है? நீங்க வேதத்தில் வாசிப்பீர்களானால், पवित्र शास्त्र में यदि पढ़ोगे, எஸ்தர் புத்தகத்திலே ஒரு ஆமானிய மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். एस्तर के पुस्तक में आमान नामक एक व्यक्ति के बारे में हम पढ़ते हैं. எதிரிகள் ஜெயிக்கும் போது ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் வெளிப்படுகிறார். जब शत्रु जय पाता है तब किसी व्यक्ति के अंदर का गुप्त बात बाहर निकलती है. ஆமான் என்கிற ஒரு மனுஷனை ஆகாஸ்வேர் ராஜா கனப்படுத்தி இருந்தார். आमान नामक एक व्यक्ति को शेर राजा ने आदर किया था. 127 ராஜ்யத்தை
தேசத்தையும் அரசாட்சி செய்கிற ஒரு ராஜா. 127 राज्य के राजा था ये हशयर्ष राजा. இந்த 127க்கு ராஜாவாய் இருக்கு தேசத்துக்கு ராஜாவாய் இருக்கிற அகாஸ்வேரு 127 प्रांतों पर जो राजा था ये शेयर्ष. ஒரு மனுஷனை தன் அரண்மனையிலே பெரியவனாய் உயர்த்தி வைக்க வேண்டுமானால் यदि किसी व्यक्ति को हम अपने महल में प्रतिष्ठा के योग्य व्यक्ति बनाकर रखना हो तो அது சாதாரண காரியம் அல்ல. वो कोई मामूली सी बात नहीं है. நம்ம வீட்டுக்கு ஒரு வேலைக்கு ஆள் எடுப்போமையானால் நம்ம வீட்ல வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளை எடுப்போமையானால் हमारे घर में काम करने के लिए यदि किसी को नियुक्त करे அல்லது கடையில வியாபாரத்தை பார்த்துக் கொள்வதற்கு ஒரு நபரை தெரிந்தெடுப்போமையானால் यदि हमारे धंधा को संभालने के लिए किसी व्यक्ति को नियुक्त करे முதலாவது நாம் கவனிக்கிறோம் सबसे पहले हम ध्यान देते हैं இவங்க களவு எடுக்கறாங்களா क्या ये चोरी करते हैं உண்மையா இருக்கறாங்களா क्या ये सच्चा है தெய்வ பயம் இருக்கா इसके अंदर परमेश्वर का भय है அப்படி அவர்களுடைய குணாதிசயங்களை ஆராய்ந்து பார்த்து ऐसा इनके गुण को देखकर அவர்கள் தகுதி உள்ளவர்கள் என்று கண்டால் यदि वो योग्य होंगे தைரியமாய் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் तो धैर्य से उनको रख लेते हैं. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग இந்த ஆமான் ये हामान 127 தேசத்துக்கு அதிபதியாய் அவனை உயர்த்த வேண்டுமானால் यदि इस हामान को 127 प्रांतों के देश पर उसको अधिपति ठहरना है तो சாதாரண காரியம் அல்ல. ये कोई साधारण बात नहीं है. ராஜா அவனை முழுவதும் ஆராய்ந்து பார்த்திருப்பார். राजा उसे पूरी तरह से जांच कर देखा होगा. எந்தெந்த விதத்துல எல்லாம் ஆராய்ந்து பார்த்தாரோ தெரியாது. कौन कौन से रीति से जांच कर देखा पता नहीं. ஆனால் இவன் 127 தேசத்துக்கு அதிபதியாய் உயர்த்தப்படுவதற்கு தகுதி உள்ளவன் என்பதை ராஜா அறிந்தார். लेकिन राजा ने जान लिया था कि 127 प्रांतों पर इसे अधिकारी बनाने में कोई बात नहीं है. அப்ப உனக்கு எவ்வளவு ஞானம் இருந்திருக்கு. इसका मतलब हामान को कितनी ज्ञान हुआ होगा. எவ்வளவு ஜனங்களை வழிநடத்தக்கூடிய கிருபை இருந்திருக்கு. लोगों को चलाने का कितनी अनुग्रह हुआ होगा. அவனுடைய பிள்ளைகள் இந்த ஆமானை அகாஸ்வேரு ராஜா அரண்மனையில் உயர்த்தி வைத்திருக்கிறார். इस हामान को महल में राज भवन में शहर राजा से ऊंचा कर रखा था. ஆனா வாசப்படியில காத்திருக்கிற முர்தேகாய் लेकिन जो दरवाजा में बैठने वाला पहरेदार இந்த ஆமானை பார்த்தபோது அவன் எழும்பவும் இல்லை அசையவும் இல்லை. इस मोर्देगाय को देखते समय ना उठा ना हिला. இத பார்த்த உடனே इसे देखते ही ஆமானை மூர்க்கவெறி கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया कि हामान बहुत ही गुस्से में भड़क उठा. ராஜாவின் பார்வையிலே நல்லவன், राजा के नजर में बहुत ही अच्छा, ராஜாவின் பார்வையிலே உண்மை உள்ளவன், राजा के नजर में विश्वास योग्य, ராஜாவின் பார்வையிலே தேசத்தை அவன் கண்காணிப்பதற்கு ஏற்றவன், राजा के नजर में लोगों के पर नजर रखने के लिए योग्य व्यक्ति, ராஜாவின் பார்வையிலே 127 தேசத்துக்கு அவன் அதிபதியாய் உயர்த்தப்படுவதற்கு தகுதி உள்ளவன், राजा की नजर में 127 प्रांतों का अधिकारी बनाने के लिए योग्य व्यक्ति था. ஆனால் இவனுக்குள்ள ஒரு மூர்க்க வெறி இருக்கிறது. लेकिन इसके अंदर एक गुस्सेले स्वभाव था. இவனுக்குள்ள ஒரு கோபம் இருக்கிறது, எரிச்சல் இருக்கிறது. इसके अंदर एक जलन है, क्रोध है. இந்த எரிச்சலும் கோபமும் எப்ப வெளியே வருது? ये क्रोध और जलन कब बाहर प्रकट हुआ? முர்தேகாய் தனக்கு முன்பாக எழும்பாதிருக்கும் வரைக்கும் அவனுக்கு கோபம் தான். जब तक मुर्देगाय अपने सामने खड़ा ना हुआ तब तक उसको गुस्सा था. வீட்டுல போய் சொல்றான், घर में जाके बोलता है எனக்கு இவ்வளவு கனம் மரியாதை ராஜா தந்திருந்தாலும் भले मुझे राजा ने इतना आदर किया है और इतनी मर्यादा दिया है, இந்த முர்தேகாய் எனக்கு முன்பாக எழும்பாமலும் அசையாமலும் இருக்கும் வரைக்கும் जब तक ये मुर्देगाय मेरे सामने उठता नहीं और मेरा आदर नहीं करता, இதெல்லாம் எனக்கு பெரிய காரியம் இல்ல. ये सब मेरे लिए कोई बड़ी बात नहीं है. தேவனுடைய பிள்ளைகள் சாதாரண முர்தேகாய், அதுவும் வாட்ச்மேன் வேலை பார்க்கறவன், एक साधारण मुर्देगाय, वो भी एक पहरेदार, இவன் எனக்கு முன்னாடி எழும்பல அப்படின்னு சொல்றது அது பெரிய காரியம் இல்ல. ये मेरे सामने उठता नहीं है ऐसा कहना बड़ी बात नहीं है. ஆமானுக்கு இருந்த தகுதிக்கு முன்பாக முர்தேகாய் ஒரு பெரிய காரியம் இல்ல. आमान को इतनी अच्छी प्रतिष्ठा मिली थी कि उसके सामने तो मुर्देगाय कुछ भी नहीं था. நான் எப்படி இருந்தேன், मैं कैसा था, இப்போ கர்த்தர் என்னை எப்படி வைத்திருக்கிறார், मुझे और भी परमेश्वर कैसा रखा है, எப்படி என்னை கனத்துக்குரிய பாத்திரமாய் வைத்திருக்கிறார், मुझे कैसे आदर का योग्य पात्र बनाया है. இப்படி அரண்மனையில பெரியவனாய் உயர்த்தப்பட்டிருக்கிறேன். मैं राजभवन में उन्नति किया गया हूँ. தனக்கு இருக்கிற நல்ல காரியத்தை எல்லாம் நினைத்து ஸ்தோத்திரம் பண்ண மாட்டார்களே. अपना जो भी भला बातों को सोचकर धन्यवाद नहीं बोलेंगे. என்னை பார்த்த உடனே அவன் ஏன் எழும்பாம இருக்கிறான், मुझे देखते ही वो क्यों नहीं उठता என்ன है, பார்த்த உடனே ஏன் முகத்தை தூக்கிட்டு போறான், मुझे देखते ही क्यों चेहरा को मोड़ लिया, என்ன பார்த்த உடனே அவன் ஓடி போறான், मुझे देखते ही वो क्यों भाग गया. இந்த குணம் உள்ள வருது. ये गुण अंदर आता அது है. உள்ள இருந்த குணம் மறைந்திருக்கிற குணம் வெளியே வருது. ये अंदर जो छुपा था ये अभी बाहर निकल गया. அதனால மூர்க்கம் வருது, கோபம் வருது, எரிச்சல் வருது. इसलिए गुस्सा आया, क्रोध हुआ और जलन भी हुई.
ஆமானுக்கு இருந்த தகுதிக்கு மொர்தெகாய் ஒரு பொருட்டல்ல. हामान की इतनी योग्यता थी कि उसके सामने मुर्देगाई कुछ भी नहीं था. அவன் தனக்கு இருந்த காரியத்தை எல்லாம் மறந்து वो अपनी सारी बातों को भूल गया. எப்பவும் ஒரே மொர்தெகாய் நினைப்புதான். हमेशा उसको सोच और नजर मुर्देगाई இவன் என்ன पर. செய்யறான்? ये क्या कर रहा है? இவன் இப்படி இருக்கிறானே, ये तो ऐसा है ना. இவனுக்கு என்ன செய்ய? इसके विरोध में क्या करूं? மனசுல நிம்மதி இல்ல, मन में शांति नहीं. ஒரே மொர்தெகாய் நினைப்பு, हमेशा मुर्देगाई का सोच. மொர்தெகாய் நினைப்பு. मुर्देगाई का सोच. தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, இந்த மொர்தெகாய் தனக்கு முள்ளாத எழுந்திராத காரியம் मुर्देगाई जो हामान के सामने उठा नहीं, ये बातें ஆமானுக்கு பெரிய துக்கமா இருக்கிறது. हामान को बहुत ही दुख पहुंचाई. என்னமெல்லாம் மொர்தெகாய் மேல, हमेशा सोच मुर्देगाई पर. சாகு வரைக்கும் நினைப்பு மொர்தெகாய் மேலதான். मरने तक उसका पूरा सोच मुर्देगाई पर था. இன்னைக்கு அநேகருக்கு கர்த்தர் தங்களை திருப்தியா வைத்திருக்க நிலைமையில சந்தோஷப்பட முடியவில்லை. आज कई लोग परमेश्वर ने बहुत कुछ दिया है, उस बात में तृप्त नहीं है. மற்றவங்க செய்யற சின்ன ஒரு காரியத்தை பார்க்கும்போது கோபம், दूसरे जब कोई छोटी सी बात कर देते हैं तो उसको देखकर गुस्सा हो जाते हैं. சொல்லுவாங்க உலகத்துல, दुनिया में कहावत है, சூரியனை பார்த்து நாய் குலைச்சா சூரியனுக்கு நஷ்டம் ஒண்ணும் இல்ல. यदि किसी सूर्य को देखकर कुत्ता भोगते जाए तो सूर्य को क्या नष्ट है. கர்த்தர் நம்ம உலகத்துக்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். परमेश्वर हमको इस दुनिया का ज्योति बनाकर रखा है. நம்மை பார்த்து உலகத்து மக்கள் எவ்வளவு பரியாசம் பண்ணாலும், भले इस दुनिया के लोग हमको देखकर कितनी भी निंदा करे, நம்மை பார்த்து ஜனங்கள் நம்மை அற்பமாய் நினைத்தாலும், हमें देखकर लोग बहुत ही नीचा समझे, நம்மை கர்த்தருடைய சொந்த பிள்ளைகளாய் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார். हमको परमेश्वर अपनी संतान समझकर हमको सारा आशीर्वाद दिया है. இப்படி இருக்கும்போது மற்றவருடைய புறக்கணிப்பு, மற்றவர்கள் நம்மை அவமதிப்பது, நம்மை மரியாதை தராமல் இருப்பது, இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய காரியமாய் தெரியக்கூடாது. ऐसा होते हुए दूसरे जो हमारी अपमान करते हैं, निंदा करते हैं, हमको कोई आदर नहीं करते, ये सारी बातें हमारे लिए तुच्छ लगना चाहिए. ராஜா முத்திர மோதிரத்தை கலத்தி கொடுத்து இந்த மோதிரத்தினால முத்திர போட்டு நீ என்ன காரியமும் செய்யணும் ஒப்பு கொடுத்துட்டாரு. राजा ने मुहर का अंगूठी निकालकर हामान के हाथ में दे दिया था और कहा तुझे जो चाहिए कर ले. அவ்வளவு நம்பிக்கை இந்த ஆமான் மீது, इतना विश्वास था हामान पर. ஆனா இவன் இருதயம் எல்லாம் ஒண்ணுமில்லாத மொர்தெகாய் மேலேயே இருக்கு. लेकिन हामान का पूरा मन जो कुछ भी नहीं था उस मुर्देगाई पर था. परमेश्वर ने देखा, அவன் கண்ணுக்கு முன்பாகவே கர்த்தர் மொர்தெகாயை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். उसकी आंखों के सामने परमेश्वर ने मुर्देगाई को आशीष किया. சத்துருக்கள் உயர்த்தப்படும் போது உள்ளான மனுஷன் இருக்க கோபம், எரிச்சல் வெளிவருகிறது. जब शत्रु का उन्नति होता है तो अंदर का मन का गुस्सा बाहर निकलता தேவனுடைய है. பிள்ளை உன் எதிராளியை குறித்தே நினைத்துக் கொண்டு இருப்பாயானால், यदि तुम हमेशा तेरा विरोधी के बारे में ही सोचते रहोगे, உன் எதிரி வளர்ந்து கொண்டே போவான். तुम्हारा विरोधी बढ़ते जाएगा. உனக்கு இருக்கிற தேவ தரிசனத்தை நீ இழந்து போவாய். तुम्हारा परमेश्वर का दर्शन घटते जाएगा. அவருடைய பிள்ளைகள் நம்முடைய நினைப்பு, நம்முடைய உள்ளான மனுஷனை காத்துக்கொள்ள வேண்டும். हमारा मन का विचार जो है हमारे अंदर की बातों को रक्षा कर लेना है. நமக்குள்ளே மறைந்திருக்கிற குணாதிசயம் கர்த்தருக்கு முன்பாக விளையாடப்பட்டதா இருக்கிறது. हमारे अंदर जो गुप्त में पड़ा है वो सारी बातें परमेश्वर के लिए अनमोल है. அந்த விளையாடப்பட்ட குணம் ये अनमोल स्वभाव கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது. ये परमेश्वर को प्रिय அது है. விளையாடப்பட்டது. वो अनमोल है. நம்முடைய உள்ளான குணாதிசயம் எப்படி இருக்கிறது? हमारा अंदर का स्वभाव कैसा है? எதிரிகள் முன்னேறும் போது உள்ள இருக்கிற குணாதிசயம், அந்த கோபம் வருது வெளியே. जब कोई हमारा विरोधी या हमारा शत्रु बढ़ने लगता है तो अंदर का गुप्त बात बाहर ஒரு निकलती है. விசுவாசிக்குள்ள மறைஞ்சிருக்கிற குணம் எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் வெளியே காட்டும் போது தெரிகிறது. विश्वासियों के मन में कौन सी बात छुपी पड़ी है इसे बाहर दिखाने पर मालूम पड़ता है. எதிரிகள் உயர்த்தப்படும் போது, जब उनका विरोधी या शत्रु बढ़ने लगता எதிரிகள் है, ஜெயிக்கும் போது, विरोधी जय पाने लगता है, மற்ற மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ள மறைந்திருக்கிற அந்த குணம் வெளியே வருது. दूसरों के मन में जो छुपी पड़ी है वो बातें बाहर निकलती உள்ள हैं. இருக்கிற குணம் எப்படி இருக்கு? अंदर का स्वभाव कैसा है? கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். परमेश्वर आपके मन को जांचता है. ஸ்கூல்ல படிக்கும் போது स्कूल में पढ़ते समय பையமாருக்குலாம் ரொம்ப பிள்ளைகள் மேல ஒரு எரிச்சல் வரும். बच्चे जो लड़के होते हैं ना, लड़के लड़कियों पर बहुत जलते हैं. நாங்க படிச்ச காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. हम जब पढ़ते थे तब ऐसा ही था. ஸ்போர்ட்ஸ் வந்துச்சுன்னா स्पोर्ट्स होता था
அவங்க எல்லாரும் சேர்ந்து விடுவானுங்க. तो खेल कूद में सब लोग जुड़ जाएंगे। இந்த பொம்பளை பிள்ளைகள் ஜெயிக்கவே கூடாது. ये लड़की लोग जीतना ही नहीं இது चाहिए, ஜெயிக்கவே கூடாது. जीतना ही नहीं चाहिए। ஜெயித்துட்டா यदि जीत जाएंगे எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நம்ம மேல அவ்வளவு கோபப்படுவானுங்க. सब एक हो जाएंगे और लड़कियों पर बहुत गुस्सा होंगे। அப்ப பிள்ளைகள் மேல பையங்களுக்கு ஒரு கோபம். लड़कियों पर लड़कों को बहुत गुस्सा आता ஏன்னா है நம்மளை விட அவங்க ஜெயிச்சிட கூடாது. क्योंकि हमसे बढ़कर वो जीत नहीं जाना ஒரு चाहिए। ஆளு ஜெயிக்கும் போது சந்தோஷப்படுகிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். जब कोई व्यक्ति जीतता है तब आनंदित होता है, वही व्यक्ति संतुष्ट होता மறைந்திருக்கிற है। குணாதிசயம் ஒரு மனுஷன் ஜெயிக்கும் போது அவன் மீது கோபத்தை எரிச்சலை உண்டாக்குமானால் यदि अंदर की बातों से किसी की जीतने पर यदि गुस्सा होते हैं, உங்கள் இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் உங்கள் இருதயத்தின் நினைவுக்கு ஏற்றார் போல தான் உங்களை ஆசீர்வதிப்பார். आपके मन को जांचने वाला परमेश्वर आपके मन के अनुसार ही करेगा। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் எப்படி இருக்குது? हमारे मन में छुपी हुई बातें किस प्रकार हैं, தேவனுடைய பிள்ளைகள் அதை காத்துக்கொள்ள வேண்டும். उसे हमें संभालना है। சத்துருக்கள் ஜெயிக்கும் போது உள்ளத்துக்குள்ள இருக்க குணம் எப்படி இருக்கு நம்மை நாம ஆராய்ந்து பார்க்கணும். जब कोई शत्रु जीतता है तो हमारा मन कैसा होता है। பார்வோன் ராஜா फिरौन राजा இஸ்ரவேல் ஜனங்கள் அவனுடைய வாழ்க்கை அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்தார்கள். इजराइल लोग जो है उसी के राज्य में थे, அடிமையாக்கப்பட்டிருந்தார்கள், दासित्व में थे। இப்பொழுது கர்த்தர் மோசே அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு अब வந்தார். परमेश्वर ने मूसा को भेजा और इजराइल लोगों को मिस्र देश से बाहर लाया। பார்வோனுடைய இருதயம் फिरौन का मन, அவனுக்குள்ள ஒரு வெறி, उसके अंदर एक गुस्सा, இந்த ஜனக்கூட்டம் பெருகிட்டே இருக்கு, ये लोग तो बढ़ते जा रहे हैं, நாளைக்கு ஒரு காரியம் உண்டானால் कल के दिन यदि कुछ हो जाए இவர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நம்மள விரட்டிடுவாங்க. ये लोग सब एक होकर हमको भगा देंगे। இருதயத்தின் நினைப்பு எப்படி இருக்கு? मन का सोच कैसा है देखो, நாளைக்கு இவங்களுக்கு ஒண்ணு இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மள விரட்டிடுவாங்க. कल ये लोग सब एक हो जाएंगे और हमको भगा देंगे। அந்த நினைப்போடு அவர் கொடுமையாய் நடத்துகிறார். इसी सोच के कारण उनको और सताने लगा। 10 வாதைகளை கர்த்தர் அனுப்பினார். वहां पर परमेश्वर ने 10 विपत्तियां भेजा। 10 வாதைகளின் நிமித்தம் அந்த தேசத்துல பெரிய அழிவு உண்டாயிற்று. 10 विपत्तियों के कारण देश में भारी नुकसान हुई। எல்லார் வீட்டிலும் இந்த தலைப்பிள்ளை எல்லாம் அழிந்து போனது. सबके घर के पहलोटा बच्चा मर गया, எல்லாம் நஷ்டமடைந்தது. सब नष्ट हो गया। ஆனாலும் பார்வோனுடைய இருதய கடினம் மாறவில்லை. फिर भी फिरौन का मन नहीं फिरा। இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒன்றன் பின் ஒன்றாக அடி விழுது. कई लोगों के जीवन में एक के बाद एक मार गिरती रहती நஷ்டத்தின் மேல் है, நஷ்டம் உண்டாகிறது. नष्ट पर नष्ट आती रहती है, கஷ்டத்தின் மேல் கஷ்டம் உண்டாகிறது. कष्ट पर कष्ट आती रहती है। கர்த்தரிடத்துல கோபம் கொண்டு लेकिन परमेश्वर यहोवा पर गुस्सा होकर அவருடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற குணம் வெளியே வருகிறது. हमारे मन का गुस्सा बाहर निकलता है। இந்த ராஜாவுக்கு உள்ளத்திலிருந்து வெளியே வருகிற சுபாவம் अब ये राजा के मन से जो गुस्सा बाहर निकला, அவனுக்கு மீதியா இருந்தது குதிரைகளும் குதிரை வீரர்களும் ரதத்தும் தான் மீதியா இருந்தது. उसके पास केवल घोड़े, घोड़े के रथ और घोड़े सवारों थे, बचे हुए थे। அதாவது இந்த பார்வோன் ராஜாவுக்கு மீதி இருந்தது அவனுடைய ஆர்மி மாத்திரம். बच्चे इस फिरौन के हाथ में केवल सेना ही बच गए थे। இப்பவும் எதிர்த்து நிற்கிறான். अब भी वो विरोध कर रहा है। நம்ம போவோம், चलो हम जाएंगे, அவரை கொள்ளையாடி பங்கிட்டுக் கொள்வோம், उनको लूट कर हम भाट लेंगे। ரதங்களையும் குதிரை வீரர்களையும் சேர்த்து கொண்டு பின்தொடர்ந்து போனார். रथों को और घुड़ सवारों को अपने साथ लेकर गया செங்கடல்ல மூழ்கி மாண்டு और போனார்கள். सब लाल समुद्र में डूब कर मर தனக்கு गए। இருந்த அந்த ஒரு காரியத்தை அழித்து போட்டார். अपने पास जो था वो भी खो दिया। செழிப்பா இருந்த எகிப்து தேசம் जो हरा भरा था मिस्र देश, இன்றைக்கு ஒண்ணுமில்லாத வறண்ட பூமியாய் வனாந்தரமாய் மாறி போனது. अब एकदम ही शून्य और सूखा हो गया। தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது, जब दूसरे आशीर्वाद पाते हैं, மற்றவர்கள் முன்னேறும் போது, जब दूसरे आगे बढ़ते हैं, உள்ளான மனுஷன்ல உங்களுக்குள்ளே கோபமும் எரிச்சலும் உண்டாகுமேயானால் आपका भीतरी मनुष्य में गुस्सा और ईर्ष्या और जलन हो, தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற நன்மையை நீங்கள் இழந்து போவீர்கள். जो भलाई आपके पास है उसे भी खो दोगे। உயர்த்தப்படுகிற உங்கள் எதிரியாய் இருக்கிற மனுஷன் आपका उन्नति किया जाने वाला कोई विरोधी हो, அவன் மேலும் மேலும் உயர்த்தப்படுவார். वो और भी उन्नति किया जाएगा। ஆனால் அப்படினால் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், इसलिए एक बात ध्यान दीजिए, உள்ளத்துக்குள் இருக்கிற மறைவான குணாதிசயம் எப்பொழுது வெளிப்படுகிறது? आपका अंदर का भीतरी मनुष्य का गुण कब प्रकट होता நமக்கு है? முன்பாக மற்றவர்கள் உயர்த்தப்படும் போது, हमारे सामने जब किसी का उन्नति होता है, நமக்கு முன்பாக மற்றவர்கள் கனப்படுத்தப்படும் போது, हमारे सामने जब किसी का आदर किया जाता है, நமக்கு முன்பாக சத்துருக்கள் ஜெயிக்கும் போது உள்ளான மனுஷன் வெளிப்படுகிறார். हमारे सामने जब शत्रु जय पाता है तो भीतरी मनुष्य उठ जाता है। அது வரைக்கும் நல்ல விசுவாசி தான், तब तक अच्छा ही विश्वासी हो, அது वரைக்கும் நல்ல மனுஷன் தான், तब तक अच्छा ही व्यक्ति हो, ஆனா அந்த உள்ளான மறைந்திருக்கிற சுபாவம் வெளிப்படுது பாருங்க. लेकिन भीतरी मनुष्य में जो छुपा हुआ है वो जब प्रकट होता है, அந்த மறைந்திருக்கிற குணம்
எப்படி இருக்கு? छिपा हुआ गुण कैसा है? அவனுடைய வாழ்க்கையில கோபமும் எரிச்சல் உண்டாகுது. जीवन में क्रोध, गुस्सा, ईर्ष्या, जलन। இன்னைக்கு अनेक விசுவாசிகளுடைய வாழ்க்கையில கோபம் வெளிப்படுகிறது. आज कई विश्वासियों के जीवन में क्रोध प्रकट होता है। अनेकருடைய வாழ்க்கையில எரிச்சல் வெளிப்படுகிறது. कई लोगों के जीवन में जलन प्रकट होता है। கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். परमेश्वर आपके मन को जांचता है। உங்களுக்குள்ளே மறைந்திருக்கிற குணம் எப்படி இருக்கிறது? आपके अंदर जो छुपा है वो कैसा है? உள்ளே மறைந்திருக்கிற குணம் விலையேறப்பட்டது. अंदर जो छुपा है वही अनमोल है। விசுவாசிகள் உள்ளே இருக்கிற மறைந்திருக்கிற குணாதிசயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். उसी को विश्वासी लोग उसी को अलग करना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। வேதத்தை வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग இன்னைக்கு अनेकருடைய வாழ்க்கையில आज कई लोगों के जीवन में தாங்கள் எதிர்பார்க்கிற காரியம் நிறைவேறாமல் போகும்போது जब वो जो चाहते हैं वो पूरा नहीं होता, அவனுக்குள்ள இருக்க மறைந்திருக்கிற சுபாவம் வெளிவருகிறது. उनका भीतरी मनुष्य का गुण बाहर निकलता है। தேவனுடைய பிள்ளைகள் நாம் கர்த்தரை உண்மையாய் சார்ந்து வாழ்வோமேயானால் यदि हम परमेश्वर के आधार पर जियोगे, எல்லா சூழ்நிலைகளையும் நம்முடைய சமாதானத்தை காத்துக்கொள்ள பிரயாசப்படுவோமே அல்லாமல் सभी परिस्थिति में अपनी शांति का हम रक्षा करेंगे। உள்ளே மறைந்திருக்கிற கோபத்தையும் வைராக்கியத்தையும் வெளியே காட்ட மாட்டேன். इसके अलावा जो छुपा पड़ा हुआ क्रोध, गुस्सा को बाहर नहीं ஏன்னா दिखाएंगे, நமக்கு ஒரு அறிவு இருக்கு. क्योंकि हमारा एक समझ है। நான் போகிற பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். मैं जो चलता हूँ ये रास्ता परमेश्वर जानता है। என்னை நடத்துகிறவர் கர்த்தர். मुझे चलाने वाला परमेश्वर எனக்கு है। முன்னே போகிறது கர்த்தர். मेरा सामने चलने वाला मेरा परमेश्वर என்னை है। தப்புவிக்க கர்த்தர் என்னோடு मुझे இருக்கிறார். बचाने के लिए मेरा परमेश्वर मेरे साथ என்னை है। ரட்சிக்க கர்த்தர் என்னோடு கூட मुझे இருக்கிறார். उद्धार करने के लिए मेरा परमेश्वर मेरे साथ है। கர்த்தர் என்னை எதிரிகளுக்கு முன்பாக கூர்மையான வல்லமை உள்ள பட்டயமாய் மாற்றுவார். मेरा परमेश्वर मेरे सताने वालों के सामने मुझे एक तेज तलवार बनाएगा। இது ஒரு அறிவு இருக்கும்போது ये समझ जब आपके अंदर होगा, உள்ளான மறைந்திருக்கிற சுபாவம் வெளிவராத அளவுக்கு நம்ம காத்துக்கொள்ள முடியும். भीतरी मनुष्य में छुपी पड़ी हुई बातें बाहर नहीं निकलेगा। எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் போகும்போது மனுஷன் உள்ள இருக்க மனுஷன் வெளிப்படுறான். जब जो बातें चाहते हैं और पूरा नहीं होता तो तुरंत भीतरी मनुष्य बाहर निकलता है। தேவனுடைய பிள்ளைகளை சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். मैं बहुत ही संक्षेप में बताती हूँ। காயினை குறித்து நான் வேதத்தில் வாசிக்கிறேன். काइन के बारे में हम पढ़ते हैं। இந்த காயின் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறார். एक कैन जो था ये परमेश्वर के लिए बलि चढ़ाया। அவன் ஒரு விவசாயி. वो एक किसान था। ஆனபடினால தன்னுடைய விளைச்சலில் இருந்து வந்த காய்கறிகளை கொண்டு காணிக்கையாக செலுத்துகிறார். अपनी फसल से मिली हुई उगी हुई बाजी या हरा भरा वस्तु को उसने लाकर दान में दिया। கர்த்தருடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. परमेश्वर ने उसकी दान को ग्रहण नहीं किया। அவன் எதிர்பார்த்தது கர்த்தர் தன் காணிக்கையை அங்கீகரிப்பார். उसने सोचा कि परमेश्वर मेरी दान को स्वीकार ஆனா लेगा, அவன் எதிர்பார்த்த காரியம் நடக்காததுனால लेकिन उसने जो सोचा वो पूरा नहीं हुआ, इसलिए அவனுக்குள்ள ஒரு கொலைபாதகத்தின் ஆவி வெளியே வருது. उसके अंदर एक घातक की आत्मा बाहर निकली। அவன் காயின் நல்லவன். कैन अच्छा व्यक्ति था, கர்த்தரிடத்துல பேசல. परमेश्वर ने उससे बात नहीं किया, கர்த்தரிடத்துல கேட்கல. परमेश्वर ने उससे कुछ पूछा भी நீ नहीं, எனக்கு பலி செலுத்துன்னு கேட்கல. तू मेरे लिए बलिदान चढ़ा करके बोला भी நீ नहीं, எனக்கு உன் காய்கறி தான்னு கேட்கல. तू तेरा भाजी मेरे लिए दे करके भी नहीं कहा। கேட்காமலேயே கொடுக்கிற ஒரு குணம் இந்த காயினுக்குள்ள இருக்கிறது. बिना मांगे देने का स्वभाव इस कैन के अंदर था। அவனுடைய நல்ல குணங்களை தான் நாம் தியானிக்கணும். उसके अच्छे गुण को हम ध्यान करेंगे। அப்ப கேட்காமலே கொடுக்கிற ஒரு நல்ல குணம். बिना मांगे देने का स्वभाव, இப்படி ஒரு நல்ல குணம் நிறைந்த காயின் इतना अच्छा गुण था इस कैन के अंदर, தன் வாழ்க்கையில அவன் எதிர்பார்த்த காரியம் நடக்காததுனால लेकिन जब उसने जो चाहा वो पूरा न हुआ, அவனுக்குள்ள மறைந்திருக்கிற உள்ளான அந்த குணாதிசயம் வெளிப்படுகிறது. उसका अंदर भीतर में छुपी हुई मनुष्य बाहर प्रकट हो गया। மறைந்திருக்கிற குணம் விரையேறப்பட்டது. ये छुपा है यही अनमोल है। இந்த மறைந்திருக்கிற குணம் சத்துருக்கள் ஆஸ்வதிக்கப்படும் போது நமக்குள்ள வெளிவர கூடாது. ये जब अनमोल जो छुपा पड़ा है ये शत्रुओं के आशीर्वाद होते समय बाहर नहीं निकलना है। மறைந்திருக்கிற குணாதிசயம் தேவனுடைய பிள்ளைகள் எதிர்பார்த்த காரியம் நடக்காத போது அது வெளிவர கூடாது. भीतरी छुपा हुआ मनुष्य जब कोई बातें हमारे चाहने पर पूरा नहीं होता तो बाहर नहीं निकलना है। விலையேறப்பட்ட மறைந்திருக்கிற குணத்தை தேவனுடைய பிள்ளைகள் கட்டி பாதுகாக்கிறது. ये अनमोल चीजें जो हमारे अंदर पड़ी है इसको हमारा रक्षा करना है, அது நம்முடைய நல்ல பெயரை கெடுத்து போடும். क्योंकि वो हमारे सुनाम को बिगाड़ देता நம்முடைய है। உள்ளான மனசுல மறைந்திருக்கிற குணம் கர்த்தருக்கு பிரியமான இருக்கிறதா? क्या ये भीतरी मनुष्य का स्वभाव परमेश्वर को प्रिय है? கர்த்தர் விலையேறப்பட்டதை காண்கிறாரா? क्या परमेश्वर की नजर में वो अनमोल है? விலையேறப்பட்டதை பிரித்தெடுங்கள். अनमोल को अलग करो, விலையேறப்பட்டதை பிரித்தெடுங்கள். अनमोल वस्तुओं को अलग करो। கொடுக்கும் வரைக்கும் ஒருவருடைய அன்பு
வித்தியாசமா இருக்கு. जब तक देते रहेंगे तब तक उसका प्रेम प्रकट ரொம்ப होते அன்பா रहेगा, இருப்பார்கள். बहुत प्रेम से रहेंगे, நல்ல சாந்த குணமா இருப்பார்கள். अच्छा शांत से रहेंगे। அந்த கொடுப்பது நிறுத்தப்படும் போது लेकिन जब देना रोक देंगे அப்பதான் அவனுக்குள்ள மறைந்திருக்கிற சுபாவம் வெளிய வருது. तब उसके अंदर छुपी हुई बात बाहर प्रकट होता है। தேவனுடைய பிள்ளை நமக்குள்ள மறைந்திருக்கிற குணம் என்ன? परमेश्वर के लोग हमारे अंदर कौन सी बातें छुपी पड़ी है? மறைந்திருக்கிற குணத்தை கர்த்தர் விலையேறப்பட்டது என்று சொல்லுகிறார். परमेश्वर कहता है जो छुपी पड़ी है वही अनमोल है। நம்ம நடந்து போயிட்டு இருப்போம், चल के जाते हैं, பிச்சை எடுக்கிற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. बहुत लोग भीख मांगते हैं। ஆனா பிச்சை எடுக்கும் போது भीख मांगते समय முகத்தெல்லாம் வாட பண்ணி चेहरे को मुरझा देते हैं, ரொம்ப தாழ்மையா, बहुत ही दीनता से। ஐயா, நான் சாப்பிட்டு 4 நாள் ஆகுது, देखो भाई मेरा 4 दिन हो गया खाके, எனக்கு ஏதாவது தாங்க. मुझे कुछ तो दो। அவன் முகத்தை தொங்க போட்டுட்டு अपना चेहरे को लटकाते हुए அவன் கெஞ்சி கேக்குறான். वो ऐसी विनती करता है। வெளி தோற்றத்தை நம்ம பாக்குறோம். वो उसका बाहरी रूप को देखते हैं। ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுத்தா एक 10 रुपया दे देंगे, அவன் நம்மள நல்ல வாழ்த்துவான், वो हमको अच्छा शुभ नाम देगा, நல்ல ஆசீர்வதிச்சிட்டு போயிடுவான். आशीर्वाद दे के चला जाएगा। ஆனா அதே சூழ்நிலை ஒரு 1 ரூபாய் கொடுங்க, लेकिन वही बात में आप 1 रुपया दो, அப்ப அவனுக்குள்ள மறைஞ்சிருக்க சுபாவம் வெளிய வந்துரும். तब उसके अंदर जो छुपी पड़ी है वो बाहर निकल जाएगा। 1 ரூபாய் நீனே வச்சுக்க, 1 रुपया तू ही रख, நீயே வச்சுக்க. तू ही रख, அப்படி இல்லைன்னா நீயும் சேர்ந்து என் கூட பிச்சை எடுக்க வாம்மா. नहीं तो बोलेगा मेरे साथ आकर तू भी भीख मांग। அவனுக்குள்ள இருக்க என்ன சுபாவம்? उसके अंदर का स्वभाव कैसा है? தேவனுடைய பிள்ளைகள் மறைந்திருக்கிற குணத்தை நாம் வெளிக்கொண்டு வராதபடிக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்துல நம்ம கவனமா இருக்கணும். जो छुपा पड़ा है उसको बाहर न लाने से आत्मिक व्यक्तियों लोग उसे संभालना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। எதிர்பார்க்கிற காரியம் நடக்காதிருக்கும் போது அந்த உள்ளான மனசுல மறைந்திருக்கிற குணம் வெளிப்படுது. जो बातें हम चाहते हैं लेकिन पूरा नहीं हो रहा है तो तुरंत हमारे अंदर की भीतरी मनुष्य बाहर निकलता है। மத்தேயு 20வது அதிகாரத்துல சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. मत्ती 20वां अध्याय में एक घटना बताई गई है। ஒரு எஜமான் தன் வயல்ல வேலை செய்வதற்கு ஆட்கள் தேர்ந்தெடுக்கிறார். एक मालक जो है अपनी खेती में काम करने के लिए नौकरों को चुन रहा था। அதிகாலமே வேலைக்கு ஆட்கள் தேர்ந்தெடுக்கிறார். सुबह के समय उसने नौकरों को चुन लिया। நாள் முழுவதும் நீ வேலை செய்ய, உனக்கு ஒரு பணம் தர்றேன். यदि पूरा दिन काम करोगे तुझे 1 दमड़ी दिया जाएगा। சந்தோஷமாய் சம்மதித்து வேலைக்கு வருகிறார். लोग मानकर आए काम करने के लिए। மத்தியான வேலையில சில ஆட்கள் வருகிறார்கள். कुछ लोग दोपहर को आए काम करने के வேலை लिए। முடியக்கூடிய நேரத்துல ஆட்கள் कुछ வருகிறார்கள். लोग काम के समाप्त के समय आए। அவர்கள் செய்த வேலைக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய நேரம் வருது. जब उनको काम का मजदूरी देने का समय आया, கடைசி நேரத்துல வந்தவன் போறான். जो आखिरी में आए वे भी गए, அவனுக்கு ஒரு பணம் கொடுத்தார். उनको भी 1 दमड़ी दिया गया। பாதி நேரம் வேலை செய்யும்படியாய் வந்தான். जो आधा दिन काम किया அவனுக்கு எஜமான் ஒரு பணம் கொடுக்க, उसको भी 1 दमड़ी दिया गया। அதிகாலமே வந்தவன் जो बड़े भोर से काम कर रहा है பார்க்கிறார். वो भी देखता है அவங்களுக்கு ஒரு பணம் கொடுத்திருக்கிறார். इनको भी 1 दमड़ी मिला है। நான் காலையில இருந்து வேலை செய்றேன், मैं तो सुबह से काम कर रहा हूँ, எனக்கு அதிகம் தருவார். मुझे बहुत देगा। அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். वो ऐसा सोच रहा था। ஆனா அவர்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை நேரம் வந்த போது लेकिन उनका जब लेने का समय आया அவர்களுக்கும் ஒரு பணம் தான் கிடைத்தது. उनको भी 1 ही दबड़ी दिया गया। அதிகாலமே வேலைக்கு வந்தவர்கள், जो सुबह से काम कर रहे थे, அதிகாலமே கர்த்தரை தேடுகிற அனுபவம் உள்ளவர்கள், जो सुबह परमेश्वर को खोजने वाले, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்கிறவர்கள், सुबह से जो शाम तक काम करने वाले, நல்ல உழைப்பாளிகள், अच्छा मेहनती, பகல்ல உஷ்ணத்தை சகித்தவர்கள், दोपहर को धूप में खड़े रहकर काम किए, பாடுகளை சகிக்கிறவர்கள், कष्ट उठाने वाले, நல்ல அதிகாலமே கர்த்தரை தேடுகிறவர்கள், भोर के समय परमेश्वर को ढूंढने वाले, கர்த்தருக்காய் பாடுகளை சகிக்கிறவர்கள், परमेश्वर के लिए बोझ उठाने वाले, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கடுமையாய் உழைத்த உழைப்பாளிகள், सुबह से शाम तक कड़ी मेहनत किए वे लोग, எதிர்பார்ப்பு நமக்கு அதிகம் கிடைக்கும். सोचा बहुत मिलेगा, ஆனா ஒரு பணம் கொடுத்த போது लेकिन जब 1 दमड़ी दिया गया அவங்களுக்கு மறைந்த கோணம் வெளியே வருது. उनका अंदर जो छुपा था वो बाहर निकल गया। எஜமானை பார்த்து சொல்லுகிறார், वो अपने मालक से कहते हैं அதிகாலையில இருந்து வேலை செய்றோம், हम तो सुबह से काम कर रहे हैं, இப்ப கடைசி வந்தவனுக்கு நீர் என்ன சமமாக்கிட்டீரு. आखिरी में जो आया उसको भी 1 दमड़ी दिया और मुझे भी 1 दमड़ी दिया, हम एक समान नहीं किया। இப்ப வந்தவனோடு கூட என்ன எங்களை நீ சமமாக்கி விட்டீரே. जो आखिर में आया उसके साथ हमको समान कर दिया। மறைந்திருக்கிற கோணம் வெளியே வருது. भीतरी
भीतरी छुपा हुआ व्यक्ति बाहर निकला। எதிர்பார்க்கிற காரியம் நிறைவேறாத போது ஒரு மனுஷனுக்குள்ள மறைந்திருக்கிற குணம் வெளிவருகிறது. जब कोई बातें चाहने पर भी होता नहीं, तब हमारी भीतरी छुपी हुई व्यक्ति बाहर निकलता है। மறைந்திருக்கிற குணம் கர்த்தருடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. जो छुपा पड़ा है वही गुण परमेश्वर की नजर में अनमोल है। தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ளே மறைந்திருக்கிற குணாதிசயத்தை மாம்ச பிரகாரமாய் வெளியே கொண்டு வரக்கூடாது. हमारे अंदर जो छुपा पड़ा है उस गुण को शारीरिक रीति से बाहर नहीं निकल இந்த लेकर आना உள்ளான है। மனுஷன்ல மறைந்திருக்கிற குணம் भीतरी मनुष्य में छुपी पड़ी हुई गुण நம்ம கண்ணு முன்னாடி சத்துருக்கள் உயர்த்தப்படும் போது வெளிவருகிறது. हमारे आंखों के सामने जब शत्रु का उन्नति होता है तो बाहर निकलता நம்ம है। எதிர்பார்க்கிற காரியம் நிறைவேறாத போது வெளிவருகிறது. जो चाहते हैं वो पूरा नहीं होता तो बाहर निकल जाता है। தேவனுடைய பிள்ளைகள் அதிகாலமே கர்த்தரை தேடுகிறவர்கள் தான். जो भोर के समय परमेश्वर को ढूंढते हैं, கர்த்தருக்காக பாடுகளை அனுபவித்தவர்கள், परमेश्वर के लिए दुख उठाने वाले, கர்த்தருக்காக ஓடி ஓடி உழைத்தவர்கள், यहोवा के लिए दौड़ दौड़ कर कमाए हुए लोग। வெளிரங்கமான தோற்றம் எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. बाहरी रूप तो बहुत ही सुंदर है, ஆனால் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார்கள். लेकिन एक बात चाहते அந்த हैं, எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது जब चाहत पूरा न हुआ அவங்களுக்கு இருக்கிற மறைந்திருக்கிற குணாதிசயம் வெளிப்படுகிறது. छुपी हुई गुण बाहर निकलता தேவனுடைய है। பிள்ளைகள் இன்றைக்கு நமக்குள்ளே மறைந்திருக்கிற குணாதிசயம், आज के दिन हमारे अंदर छुपी हुई गुण क्या है? உள்ளத்துல மறைஞ்சுக்க நல்ல குணம் வேணும். मन में अच्छी अच्छी बातें छुपी रहे हो। மயிரை பின்றதுனால உண்டாகிற அலங்காரம் அல்ல. बालों को गूंदने से नहीं मिलता है। பொன்னினால் தங்களை அலங்கரிப்பது அலங்காரம் அல்ல. सोने से अपने आप को सजाना कोई सजावट नहीं है। விலையேறப்பட்ட வஸ்திரத்தை உடுத்திக் கொள்வதனால் உண்டாகிற அலங்கரிப்பு அல்ல. बहुमूल्य वस्त्र को पहनने से कोई श्रृंगार नहीं होता। உங்களுக்குள்ளே மறைந்திருக்கிற குணம் விலையேறப்பட்டது. आपके अंदर जो छुपा पड़ा है गुप्त में वही सुसज्जट है। வெளிப்பார்வையிலே சாந்தமுள்ளவர்களைப் போல, அன்புள்ளவர்களைப் போல, பொறுமை உள்ளவர்களைப் போல ஒருவேளை நம் வெளி தோற்றத்தில் காணப்பட்டாலும் भले बाहरी रूप से हम बड़े ही नम्र, दीनता और प्रेमी दिखाई दे, நமக்குள்ள மறைந்திருக்கிற குணம் எப்படி என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். हमारे अंदर छुपी हुई गुप्त बात क्या है उसे जांचना है। அந்த மறைந்திருக்கிற குணத்தை வெளியே கொண்டு வரக்கூடாது. उस छुपा पड़ा हुआ उस बात को बाहर नहीं ले எல்லா आना है। சூழ்நிலையிலும் கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும். हर बातों में गुस्से को दबा लो। எதிரிகள் ஆஸ்வதிக்கப்படும் போது தேவனுடைய பிள்ளைகள் மனசுல கசப்பு வளர்க்க கூடாது. जब शत्रु आशीर्वाद पाता है तो हमारे मन में जलन न हो। சிலருக்கு தூக்கமே வராது. कुछ लोगों को तो नींद ही नहीं आता है। தூக்கமே வராது. नींद ही नहीं आता है। அவன் எப்படி இப்படி ஆஸ்வதிக்கப்படுறான்? वो कैसा उन्नति पा रहा है? உனக்குள்ள இருக்க மாம்சீக சுபாவம் வெளிப்படக்கூடாது. अंदर का शारीरिक स्वभाव बाहर प्रकट அப்ப नहीं होना எதிர்பார்க்கிற है। காரியம் நடக்காதிருக்கும் போது மனுஷனுக்குள்ள மறைந்திருக்கிற குணம் வெளிப்படுது. जब जो चाहते हैं और वो पूरा नहीं होता तो भीतरी मनुष्य का गुप्त बात बाहर निकल जाता है। 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 16வது வசனத்தை 16வது அதிகாரம் 17வது அதிகாரத்தை நீங்கள் வீட்ல போய் வாசியுங்கள். दूसरे शामुएल की पुस्तक 16 और 17वां अध्याय को घर में जाकर पढ़िए। அங்கே அகித்தோப்பேல் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறார். वहां पर अहितोपल नामक एक व्यक्ति है। அவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் ஒரு தேவனுடைய வார்த்தை போல இருக்கிறது. उसके मुंह से जो भी बातें निकलती थी सब परमेश्वर की बातें थी। அகித்தோப்பேலின் ஆலோசனை अहितोपल की सलाह தாவீதின் குடும்பத்துக்கும் சவுலின் குடும்பத்துக்கும் அப்படியே இருந்தது, தேவனுடைய வார்த்தை போல. दाऊद का परिवार और शाऊल के परिवार के लिए बहुत ही बला रहा। அவனுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள், கீழ்ப்படிவார்கள். उसकी सलाह को पूरी तरह से मानते थे और उसे पूरा भी करते थे। ஆனால் ஒரு நாள் இவன் தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது, एक दिन जब इसने भविष्यवाणी किया, அவன் தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கும் போது, वो जब परमेश्वर की बातों को सुनाया, அவனுடைய வார்த்தையை கேட்பவர் ஒருவரும் இல்லை. उसे सुनने वाला कोई नहीं था। ஏன் சொன்னால் क्योंकि அகித்தோப்பேலின் ஆலோசனை கர்த்தர் அபத்தமாக்கி போட்டார். अहितोपल की सलाह को परमेश्वर ने तुच्छ कर दिया। அவருடைய ஆலோசனை ஒருத்தரும் கேட்கல. उसकी सलाह को किसी ने नहीं माना। தேவனுடைய பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையிலே कई लोग अपने जीवन में நம்முடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தையை நான் சொல்லும்போது மற்றவர்களுடைய வார்த்தையை கனப்படுத்தி கீழ்ப்படிவார்கள். अपनी बातों को मानकर दूसरे आदर करते हैं, ஆனா சில வேளைகளிலே நம்முடைய வார்த்தையை கேட்கவும் மாட்டார்கள், கீழ்ப்படியவும் மாட்டார்கள். लेकिन कदाचित ऐसा भी हो जाता है कि हमारी बातों को मानेंगे भी அப்ப नहीं और तुच्छ எதிர்பார்ப்பு समझते हैं। நிறைவேறாத பட்சத்திலே जब हमारी बातें पूरा नहीं होता है, உள்ளான மனுஷனுடைய மறைந்த சுபாவம் வெளிவருகிறது. भीतरी मनुष्य का स्वभाव बाहर निकलता है। வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, இந்த அகித்தோப்பேல் ये अहितोपेल தன்னுடைய ஆலோசனை நிறைவேற்றப்படாமல் போகும்போது अपनी सलाह जब पूरा कोई माना नहीं, மனதிலே சமாதானத்தை இழந்து मन में शांति खो दिया, வேகமாய் தன் வீட்டுக்கு ஓடி போய் तुरंत अपने घर गया அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. और वो आत्महत्या कर लिया बोलकर लिखा गया है। தன்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது उसकी चाहत जब पूरा न हुई, நிம்மதி இல்ல, शांति नहीं, சமாதானம் இல்ல. समाधान नहीं।
என் வார்த்தை எப்படி மறுத்தார்கள், मेरी बात को उन्होंने कैसा टुकराया, என் வார்த்தை இவங்க எப்படி கீழ்ப்படியாம போனாங்க, मेरी बातों को उन्होंने कैसे की पालन नहीं என் किया, வார்த்தை எப்படி அவர்கள் அசட்டை பண்ணினார்கள், मेरी आज्ञा को उन्होंने कैसे की टुकराया। முள்ளான மனுஷன்ல இருந்து வருகிறது यही अंदर की मनुष्य से निकलने वाली நிம்மதி गुप्त இல்லாம बातें, செத்து போனா, बिना शांति के मर गया। ஏன் சாகணும், क्यों मरना है, எதுக்கு சாகணும், क्यों मरना है। உண்மையாய் தேவனுடைய வார்த்தை பெற்று ஜீவிக்கிற விசுவாசியா இருந்தால், यदि सच्चाई से परमेश्वर की बात के अनुसार जीने वाला विश्वासी हो, நம்முடைய வார்த்தை ஒரு ஆள் மதிக்காவிட்டால், यदि कोई हमारी बात की मान न दे या நம்முடைய न வார்த்தை सुने, ஒருவர் கேட்காவிட்டால், हमारी बातों को कोई न सुने, கவலைப்படக்கூடாது, चिंता मत करो। தேவனுடைய பிள்ளைகள் நாம் விசனப்படக்கூடாது। परमेश्वर के लोग बिल्कुल व्याकुल मत हो। அகித்தோப்பேல் வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்தால் அவர்களுக்கு தான் ஆசீர்வாதம், यदि अहीतोपेल की सलाह को मानते थे तो उनको आशीर्वाद मिलती थी। அகித்தோப்பேலுக்கு கிடைக்க போறது ஒண்ணும் இல்ல, अहीतोपेल को कुछ नहीं मिलता था। தாவீதின் குடும்பத்தாருக்கும் சவுலின் குடும்பத்தாருக்கும் அகித்தோப்பேலின் ஆலோசனை தேவனுடைய ஆலோசனை போல இருந்தது। दाऊद के परिवार और शाऊल के परिवार के लिए अहीतोपेल की सलाह जो है बड़ी मान रखते थे। அவனுடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்தால் அவர்களுக்கு தான் ஆசீர்வாதம்। यदि अहीतोपेल की सलाह को मानकर उसे पूरा करेंगे तो उनको ही आशीर्वाद मिलेगा। அகித்தோப்பேலுக்கு ஒன்று கிடைக்காது। अहीतोपेल को कुछ नहीं मिलने वाला है। இப்படிப்பட்ட சூழ்நிலையில ऐसी परिस्थिति में அவனுடைய ஆலோசனை அவமதிக்கப்பட்ட போது, जब उसकी सलाह वहां पर टुकराई गई, அவனுக்குள்ள மறைந்திருக்கிற குணாதிசயம் வெளிப்பட்டு उसके अंदर जो छुपी थी वो गुप्त बात बाहर निकला தற்கொலை பண்ணி கொண்டார்। और आत्महत्या कर लिया। தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ள மறைந்திருக்கிற குணம் வெளிப்பட விட கூடாது। परमेश्वर के लोग हमारे अंदर जो भी छुपा हुआ स्वभाव है वो बाहर नहीं निकलने देना மறைந்திருக்கிற है। சுபாவம் தேவனுடைய பிள்ளைகள் சூழ்நிலை மாறும் போது வெளிப்படுறதுக்கு கூடாது। परिस्थिति बदलते समय हमारी गुप्त स्वभाव बाहर नहीं ஒரு निकलना காரியத்தை है। சொல்லி நான் முடக்கிறேன்। और एक बात है कहकर मैं समाप्त करती हूँ। வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் पवित्र शास्त्र में हम पढ़ेंगे, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம்। लूका 15वां अध्याय को हम पढ़ते हैं। ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க। किसी पिता के 2 पुत्र, இளையவன் தகப்பனுடைய ஆஸ்தியில தனக்கு வரும் பங்கை பிரித்து கொண்டு தூர தேசமாய் பிரயாணப்பட்டு போய்விட்டார்। जो उड़ाऊ पुत्र था वो अपने पिता का संपत्ति लेकर किसी दूर देश चला गया। தகப்பனுடைய ஆஸ்திகளை எல்லாம் துன்மார்க்கமாய் செலவழித்தார்। अपना पिता का संपत्ति कुमार्ग में उड़ा दिया। அவனுக்கு பசிக்கு ஆகாரம் இல்ல, अब भोजन नहीं मिलता। வயிற்று பசினால வாடும்போது जब वो भूख के मारे तड़प रहा था, தன் தகப்பன் வீட்டை குறித்த ஞாபகம் வந்தது। उसको अपने पिता का घर याद आया। தன் தகப்பன் வீட்டை நோக்கி திரும்பி வருகிறார்। वो अपने पिता की घर की ओर लौटा। தகப்பன் ஓடி போய் அழைத்து கொண்டார்। पिताजी दौड़ कर गया और उसे गले लग लिया। அவனை வீட்டுக்குள்ள அழைத்து उसको घर के अंदर लिया। அவனுக்கு நல்ல வஸ்திரங்களை உடுத்தி उसको अच्छा वस्त्र पहनाया। அவனுக்கு மோதிரத்தை போட்டு उसको अंगूठी पहनाया। கால்களுக்கு பாதரட்சை கொடுத்து उसको जूता पहनाया கொளுத்த கஞ்சை அடிப்பித்து और मजबूत बेड़ मारा அவனுக்கு ஒரு பெரிய விருந்து நடக்குது। और उसके लिए जेवनार बनाया। மூத்தவன் வீட்டுல நடக்கிற காரியம் தெரியாமலே வயல்ல இருந்து வாரம் வீட்டுக்கு। अब उसका बड़ा बेटा आ रहा है, उसको पता ही नहीं घर में क्या चल रहा அங்க है। ஒரே ஆர்ப்பரிப்பின் சத்தம்। उधर बहुत चिल्लाने की आवाज। வேலைக்காரனை கூப்பிட்டான்। उसने नौकर को बुलाया। அங்க என்ன நடக்குது? वहाँ क्या हो रहा है? உம்முடைய தம்பி திரும்பி வந்தான்। तेरा भाई वापस आया है। உம்முடைய தகப்பனார் உன் தம்பி திரும்பி வந்ததனால விருந்து வைக்கிறார்। तेरा भाई वापस आने के कारण तेरा पिता उसके लिए बछड़ा खटवाया है। இந்த வார்த்தை கேட்ட மூத்தவன் इसे सुनकर கோபமடைந்து वो छेटा भाई क्रोध से भर गया। வீட்டுக்குள்ளே போகாமல் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்। भीतर जाना न चाहा परंतु बाहर खड़े होने हो गया। இதுவரைக்கும் தகப்பனோடு சேர்ந்து இருந்தவன், अब तक पिता के साथ रहता था। இதுவரைக்கும் தகப்பனுடைய வயல்ல வேலை செய்து अब கொண்டிருந்தவன், तक पिता की खेती में काम करता था। தம்பி வந்திருக்கான் விருந்து வைக்கிறாருன்னு சொன்ன உடனே छोटा भाई वापस आया है, उसके लिए जेवनार किया जा रहा है। इसे सुनते ही அதுவரைக்கும் தகப்பனுக்கு நல்ல பிள்ளையா இருந்தவன் तब तक ये बहुत ही अच्छा बेटा था। இப்ப தேவனுடைய பிள்ளைகள் மறைந்திருக்கிற சுபாவம் வெளியே வருது। अभी भीतर छुपा हुआ गुण बाहर प्रकट हो அவனுக்கு रहा है। மறைந்திருக்கிற சுபாவம் வெளிவருகிறது। उसके अंदर जो छुपा था वो गुण बाहर प्रकट हुआ। எப்போ? कब? நம்முடைய உழைப்புக்கு பலன் இல்லை அப்படிங்கிற நிலைமை வரும்போது அவன் கோபம் வெளிவருது। जब मेरा मेहनत का कोई फल नहीं, इसे जब उसने देखा तब उसके मन में गुस्सा ஆரம்ப आया। நாட்கள்ல शुरुआत में எத்தனை பேர் இருந்தாலும் கல்யாணம் முடிச்ச பிறகு அத்தனை ஒரு குடும்பமா கூட்டு குடும்பமா தான் இருப்பாங்க। कितने भी लोग रहते थे, शादी के बाद सब जॉइंट फैमिली में रहते थे। உழைச்சு உழைச்சு போடுவாங்க। मेहनत कर करके देते थे। மூத்தவர் உழைச்சு உழைச்சு போடுவாரு। बड़ा बेटा जो होता है वही कमाता है। குடும்பத்தை பற்றி நினைக்க
மாட்ட. अपना परिवार का नहीं सोचेंगे. எல்லாரும் நல்லா இருக்கணும், सब लोग भला रहे, எல்லாரும் நல்லா இருக்கணும், सब लोग अच्छा रहे. அது பண்ணை வீடுன்னு சொல்லுவாங்க. कहते हैं वो पूर्व पिताजी का जो घर होता है, பொதுவா உழைச்சு போடுவாங்க. सबके लिए सामूहिक तौर से कमाई होती है. இப்படி இருக்கும்போது ऐसा होते समय இலைகளுக்குள்ள ஒரு ஆவி வரும். ये जो छोटे होते हैं ना, उनके अंदर एक आत्मा उतरती है. நம்ம தனியா போயிட்டா यदि हम अलग जाएंगे, நம்ம மனைவி பிள்ளைகளை நல்லா வச்சுக்கலாம், हमारा पत्नी बच्चों को हम अच्छा रख लेंगे. இந்த நினைப்பு உள்ள வந்து ये विचार जब मन में आता है, கூட்டு குடும்பமா இருந்தது செதறி பின்வாங்கி போகும்போது, जब जॉइंट फैमिली में रहने वाले तितर बितर हो जाते हैं, மூத்தவனுக்கு கொஞ்சம் வலி எடுக்க தான் செய்யும். जब बड़ा बेटा को थोड़ा दर्द होगा. உழைச்சு நான் பொதுவுல கொண்டு போட்டேன், मैं तो मेहनत करके मैं सामूहिक तौर से दिया. என் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு வேணும்னு சொல்லி நான் எதுவும் ஒதுக்கி வைக்கல. मैंने अपना पत्नी बच्चों के लिए कुछ भी अलग नहीं किया. என் தம்பி நல்லா இருக்கட்டும், என் தம்பி மனைவி நல்லா இருக்கட்டும், मेरा छोटा भाई अच्छा रहने दो, छोटा भाई का पत्नी अच्छा रहने दो, தம்பிமாரெல்லாம் நல்லா இருக்கட்டும், सारे भाई लोग अच्छे रहने दो. உழைச்சு பொதுவுல போட்டு बोलकर कमा कर सामूहिक तौर से दिया. அவங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. अभी वो लोग सब अच्छे हो गए. இப்போ யாரு பொதுவுல கிடந்து கஷ்டப்பட்டு உழைத்தார்களோ, जिसने सामूहिक तौर से सबके लिए मेहनत किया, அவருடைய உழைப்புக்கு பலனே இல்ல. उसका मेहनत का कोई फल नहीं. யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க. कोई भी उसके बारे में அவர் सोचता அன்னைக்கு नहीं. கஷ்டப்பட்டு உழைச்சு போட்டாரு, நம்மள படிக்க வச்சாரு, பாத்து கட்டாரு, அதனால தான் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம் அப்படிங்க நினைவு வரல. उस दिन उसने मेहनत किया, उसने कमाया, उसने हमको पढ़ाया, इसके लिए हम आज अच्छे हैं, ऐसा कोई सोचता नहीं. தன் உழைப்புக்கு ஒரு பலன் இருக்கிறது என்கிற நிலைமை அசட்டை பண்ணப்படும் போது, जब हमारा मेहनत का कोई फल ही नहीं है, सब तुच्छ माना जा रहा है, உள்ள கோவம் வருது. तब मन में गुस्सा आता है. மறைந்திருக்கிற குணாதிசயம் यही मनुष्य के अंदर छुपा அதை पड़ा நம்ம है. வெளிப்படுத்த கூடாது. उसे बाहर प्रकट मत कीजिए. கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर आपको देखता है. எந்தெந்த காரியங்கள்ல அவர்களுக்குள்ள மறைந்திருக்கிற குணம் வெளிவருது. कौन कौन सी परिस्थिति में छुपी हुई गुण बाहर प्रकट हो रहा है. மனுஷன் பார்க்கிற பிரகாரம் கர்த்தர் நம்மை பார்க்கிறவர் அல்ல. मनुष्य का देखने समान हमारा परमेश्वर का देखना नहीं होता. வெளிப்புற தோற்றத்திலே உண்மையான உத்தமுள்ள விசுவாசிகளைப் போல காட்சியளிக்கலாம். बाहरी रूप से देखते समय खरा विश्वास और सच्चा विश्वास ही दिखाई देते हैं. சத்துருக்கள் உயர்த்தப்படும் போது, शत्रुओं की उन्नति होते समय, நம்ம கண்ணுக்கு முன்பாக நம்ம மற்ற விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படும் போது, हमारी नजरों के सामने जब दूसरा विश्वासी आशीर्वाद पाता है, இருதயத்துக்குள்ள இருக்கிற சுபாவம் எப்படி வெளிப்படுது கர்த்தர் பார்க்கிறார். मन का स्वभाव कैसा प्रकट होता है इसे परमेश्वर देखता है. நம்முடைய வார்த்தையை மதிக்காத போது, हमारा बातों का जब कोई मूल्य नहीं है, நம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத போது, जब हमारी बातों को मानते नहीं हैं, சில நினைப்பு சொல்லுவாங்க, कुछ लोग बोलेंगे வயசாகி போச்சு, बूढ़े हो गए, சும்மா கிடக்க வேண்டியதானே. चुप बैठो. இன்னைக்கும் அந்த ஆசை தான். आज भी वही इच्छा, நம்ம சொல்லதான் கேட்கணும். मेरी बात को मानना है. நம்ம காலம் வந்துட்டு இனி நம்ம காலத்தை நம்ம தானே பார்க்கணும். अब हमारा जमाना आ गया, हम देखेंगे सब. வயசான காலத்துல கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டு சும்மா கிடந்தேன்னு. उम्र बुढ़ा हो गए तो जो देते वो खाकर चुप बैठना चाहिए. இன்னைக்கும் அவங்க சொல்லு கேட்டு அவங்க சொல்லத்தான் நிலைநிறுத்தணும். आज भी उनकी बात मानना चाहिए और उनकी बात पूरा होना है. அப்ப இவங்க கேட்க மாட்டாங்க போது, तो ये जब उनकी बात मानते नहीं அவங்க है, நினைக்கிறாங்க तब सोचते हैं நம்ம வார்த்தைக்கு மரியாதை இல்லையே, हमारी बात की कोई मर्यादा नहीं, நம்ம வார்த்தை கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லையே, हमारी बात मानने के लिए कोई नहीं है. உள்ள மறைஞ்சிருக்கிற குணாதிசயம் வெளியே வருது. अंदर छुपी हुई बातें बाहर निकलती हैं. தன்னுடைய உழைப்புக்கு பலன் இல்லை என்கிற நிலைமை வரும்போது, जब हमारा मेहनत का कोई फल नहीं दिखाई दे रहा நான் है, உழைச்சு ஓடா போயிட்டேன், मैं तो मेहनत करके बहुत ही दुबला हो गया हूँ. குடும்பத்துக்கு உழைச்சு போட்டு அவங்க அன்னைக்கு நல்லா ஆயிட்டாங்க. परिवार के लिए मेहनत करके वो सब अच्छे हो गए. நான் பட்ட உழைப்பு, நான் பட்ட கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள குடும்பத்துல ஒருத்தரும் இல்ல. लेकिन मेरा मेहनत के बारे में सोचने वाले कोई भी नहीं है. அந்த நிலைமை வரும்போது, ये परिस्थिति में जब आओगे, அந்த உள்ள இருக்கிற மறைந்திருக்கிற சுபாவம் எப்படி வெளிப்படுது? तब आपके अंदर जो छुपा पड़ा रहता है वो गुण कैसा प्रकट होता है. கோபத்தை வரும். गुस्सा तो जरूर आएगा. இந்த எரேமியா इर्मिया அவன் கோபத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். गुस्से से मन फिराना है. கர்த்தரிடத்தில் எதிர்பார்த்தது அதுதான். उसने परमेश्वर से वही चाहा. இன்றைக்கு நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், आज के दिन परमेश्वर भी हमसे कहता நீ है, மனம் திரும்புவாயானால், यदि तू मन फिरे, நீ திரும்பி என்னிடத்தில் வருவாயானால், यदि तू मेरी और फिरे, நான் உன்னை சீர்படுத்துவேன், मैं तुझे फिर से मेरे सामने எனக்கு खड़ा முன்பாக நீ करूंगा. நிலைத்திருப்பாய்.
இருப்பாய், मेरे सामने तू बना रहेगा, நீ திரும்புவாயானால் यदि तू फिरेगा என் வாயை போல நீ இருப்பாய். मेरे मुंह के समान तुम बनोगे। தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், परमेश्वर हमसे यही चाहता है, நமக்குள்ளே மறைந்திருக்கிற குணாதிசயம் விளையாடப்பட்டதா இருக்கிறது. हमारे अंदर जो छुपा पड़ा है यही अनमोल है। எந்தெந்த சூழ்நிலையிலே மறைந்திருக்கிற குணம் வெளிப்படுகிறதோ, कौन कौन सी परिस्थिति में जो छुपा पड़ी हुई स्वभाव बाहर निकलता தேவனுடைய है, பிள்ளைகள் வெளிப்படுவதற்கு முன்பதாக நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். बाहर निकलने से पहले ही उसे अपने अंदर दबा लो। சொல்றான், कहता है இத்தனை வருஷம் உமக்கு வேலை செய்தேன், इतनी साल मैंने तुम्हारे लिए ஒரு कमाया, நாள் ரெண்டு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாசம் இல்ல, एक दो दिन एक महीना दो महीना नहीं, இத்தனை வருஷம் உமக்கு உழைச்சு போட்டேன். इतने साल मैंने तुम्हारे लिए कमाया। ஒரு நாளாவது எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தந்து போவான் நண்பர்களோடு சேர்ந்து புசித்து குடின்னு சொன்னீரா? क्या एक दिन तो भी तुमने मेरे लिए कोई मेमना को मुझे देखकर तुमने मुझे खा पी कहा है? ஆஸ்தியை போய் துன்மார்க்கமா செலவழிச்சிட்டு வந்திருக்கான், அவன் வந்த உடனே பெரிய விருந்து வைக்கிறீரே. जब एक तुम्हारा संपत्ति को उड़ा कर आया, तुम्हारा उड़ाऊ पुत्र आने पर बड़े जेवनार बना रहे हो। அது ஒரு ஆட்டுக்குட்டி இல்ல, वो भी एक बछड़ा नहीं, கொழுத்த கண்டுக்குட்டி அடிக்கிறீரு. वो भी एक बकरी नहीं, बकरी बछड़ा मार रहे हो। நான் உழைப்புக்கு பலன் இல்லையா? मेरा मेहनत का कोई फल नहीं है क्या? தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய குணம் எப்படி வெளிப்படுகிறது? ऐसे स्वभाव में हमारा गुण किस प्रकार प्रकट होता है? தகப்பன் சொல்லுகிறா, पिताजी कहता है, மகனே நீ என்னோடு கூட இருக்கிறாய், हे मेरा बेटा तू मेरे साथ है, எனக்குள்ளதெல்லாம் உனக்கு சொந்தம், जो भी मेरा है सब तेरा ही है। தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ள மறைந்திருக்கிற குணம் எப்படி இருக்கிறது? हमारे अंदर जो छुपा है वो गुण किस प्रकार है? அது கர்த்தருக்கு முன்பாக விளையாடப்பட்டதா இருக்கிறது. वो परमेश्वर के सामने बहुमूल्य இந்த है। விளையாடப்பட்ட குணமாய் நமக்குள்ள மறைந்திருக்கிற குணம் இருக்க வேண்டும். ये बहुमूल्य स्वभाव हमारे अंदर छुपा रहना है। அப்படினால நாம் நம்முடைய உழைப்புக்கு பலன் இல்லை என்கிற நிலைமை வரும்போது கோபம் வெளிவருகிறது. जब हमारा मेहनत का कोई फल नहीं मिलता तब हमारे अंदर गुस्सा बाहर निकलता है। என்னதான் செய்யுங்க, कितना भी करो நம்ம செய்யற காரியம் வெளிய வராது. हम जो करते हैं वो कभी बाहर नहीं आता। ஆரம்ப நாட்கள்ல शुरुआत में இந்த கஷ்டப்படுகிற பிள்ளைகளை பார்க்கும்போது जब गरीब बच्चों को देखते थे, அந்த பிள்ளைகளுக்கு துணி வாங்கி கொடுப்பேன். இந்த விசுவாசிகள் தர்ற பழைய துணியெல்லாம் தச்சு எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். जो भी नया कपड़ा भी देती थी और जो विश्वासी लोग देते हैं उस कपड़े को भी सही करके उनको देती थी। ஏன்னா துணி வாங்க காசு இல்லாம கஷ்டப்படுறாங்க. क्योंकि जो गरीब होते हैं जिनको कपड़ा खरीदने के लिए तक पैसा नहीं होता है, வாங்கி கொடுத்த பொருளை நம்ம கண்ணுக்கு முன்பாக அவர்கள் உபயோகப்படுத்தும் போது நமக்கு ஒரு சந்தோஷம். जब जो हमने दिया उसे पहनते हुए आएंगे तो बहुत बहुत बड़ा अच्छा लगता है। வாங்கி கொடுத்த வஸ்திரத்தை ஒரு நாள் உடுக்க பார்க்கவே இல்ல. हमने जो दिया उस कपड़े को कभी पहना हुआ नहीं देखा। வீட்டுக்கு போனா घर में जाएंगे तो அதெல்லாம் தச்சு தச்சு டோர்மேட்டா மீன்ஸ் மிதியடியா போட்டுக்கறாங்க. जो भी कपड़ा हमने दिया था उसको कपड़े को सिलाकर पैर धोने के लिए नीचे साफ करने के लिए डाले रहते हैं। பார்த்தா तो देखते ही நம்ம தச்சு கொடுத்த துணி இல்ல, ये तो हमने सिला कर दिया था, ये சரி कपड़ा, பண்ணி கொடுத்த துணி அல்லவா, ये तो ठीक करके दिया था। குறிப்போ நடுத்தரமா இருக்க விசுவாசிகள் தந்த துணி அல்லவா, ये सब हमारे विश्वासियों ने दिया हुआ कपड़ा है। உடுப்பாங்கன்னு சொல்லி கொடுத்தா கால்ல போட்டு மிதிக்கிறதுக்கு வச்சிருக்காங்க. हम तो पहनने के लिए दिए थे लेकिन ये तो पैर साफ करने के लिए डाले हैं। கோபம் வருது, गुस्सा आता है வெளியே காட்டக்கூடாது. लेकिन बाहर नहीं दिखाना है। கோபம் வருது, गुस्सा तो आता है, வெளியே காட்டக்கூடாது. बाहर नहीं दिखाना है। தேவனுடைய பிள்ளைகள் நாம் செய்கிற ஒரு காரியத்தை परमेश्वर के लोग हम जो काम करते हैं, அது நாம ஒரு துணி எடுத்து கொடுத்தா, हम जो एक कपड़ा यदि दिलाएंगे, நாம் ஒரு நன்மை செய்தால், यदि हम कोई भलाई करेंगे, அது நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே அவர்கள் அதை அனுபவிக்கும் போது उसे यदि कोई हमारे नजरों के सामने अनुभव करता है, கொடுத்தவங்களுக்கு ஒரு சந்தோஷம். देने वाले के लिए एक आनंद, அப்படி இல்லாவிட்டால் துக்கம் வரதான் செய்யுது. नहीं तो दुख तो अपने आप आता है। துக்கத்தின் நிமித்தம் கோபம் வருது. दुख के कारण गुस्सा भी आता है, கோபத்தை வெளியே கொண்டு வரக்கூடாது. लेकिन गुस्से को बाहर नहीं लाना है। மறைந்திருக்கிற சுபாவம் தேவனுடைய பார்வையில் விளையாடப்பட்டது. छुपा हुआ स्वभाव परमेश्वर की नजर में अनमोल है। தேவனுடைய பிள்ளைகளும் கவனமா இருக்க வேண்டும். ध्यान पूर्वक रहना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஒரு ஆவிக்குரிய சகோதரன் இருந்தார். एक
प्राथमिक भाई था। உங்களுக்கு புரியும்படியா இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ये सब आपको समझाने के लिए मैं बता रही हूँ। கர்த்தர் எப்ப நம்மை ஆசீர்வதிப்பார் அதுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். परमेश्वर हमको कब आशीर्वाद करेगा इसे आपको बता रही हूँ। பயங்கர கோபக்காரர், बहुत गुस्सेलू था, ஆனா வெளியில போனா அவ்வளவு சாந்தமுள்ள மனுஷன். लेकिन बाहर जाएगा तो वो व्यक्ति बहुत शांत रहता था। எல்லாருக்கும் நல்ல பையன், सबके लिए अच्छा लड़का, எல்லாருக்கும் முன்பாக மனத்தாழ்மையாய் நல்ல சந்தோஷமா வேலை செய்யக்கூடிய सबके பையன். सामने नम्र व्यक्ति और सबके लिए मेहनती व्यक्ति। கல்யாண நேரம் வருது, शादी का समय आया, பெண் வீட்டார் வந்தாங்க. लड़की के घर वाले आए, பெண் வீட்டார் வந்து பார்த்து சரின்னு சொல்லிட்டாங்க. लड़की के घर वालों ने ठीक कह दिया। அப்ப சொல்லுறா, तो कहता है என்னுடைய வெளி தோற்றத்தை பார்த்தவர்கள் சம்மதித்து விட்டார்கள். मेरे बाहरी रूप को देखकर उन्होंने मान लिया। நான் படிக்கிற காலத்துல मेरे पढ़ाई के समय கிளாஸ்ல இருக்க பையன்ல ஒரு பையன் கூட என் அடிக்க தப்புறது கிடையாது. मेरा क्लास के बच्चे जो है एक भी मेरे मार से बचे नहीं हैं। முதலாவது அடி, पहला मार, அதுக்கு பிறகு பேச்சு. उसके बाद ही बात करने का। அந்த அளவுக்கு ரவுடித்தனமா இருக்கிற, उतनी रौडीतन करता था। வீட்லயும் அப்படிதான். वैसे ही घर में भी முதல்ல அடி, पहला मार, அதுக்கு பிறகு தான் எது பேச்சு. फिर ही कुछ बोलना। நினைக்கிறா, कहता सोचता என் है வெளி தோற்றத்தை பார்த்து பெண் கொடுக்க தயாரா இருக்கிறார்கள். मेरा बाहरी रूप को देखकर लड़की देने के लिए तैयार हो गए, ஆனாலும் என் உள்ளத்துக்குள்ளே குடியிருக்கிற குணம் கோபம். लेकिन मेरे मन में जो है वो गुस्सा बैठा है। இந்த கோப குணத்தோடு கூட நான் திருமணம் செய்வேனானால், यदि मैं इस गुस्सेलू व्यक्ति के साथ में शादी करूं, என் குணத்தை பார்க்கிற மனைவி 3 மாசத்துக்குள்ள தாய் வீட்டை பார்த்து ஓடி போயிடுவா. यदि मेरे गुस्से को देखकर वो 3 महीने में घर मैका भाग जाएगी। அதனால இந்த குணத்தோடு கூட திருமணம் செய்ய மாட்டேன். इसलिए इस गुण के साथ में शादी नहीं करूंगी। ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறேன். परमेश्वर के सम्मुख में बाट जोकर प्रार्थना करने ஆண்டவரே, लगी। கோப சுபாவத்தை மாற்றி போடு. हे परमेश्वर मेरा गुस्सेलू स्वभाव दूर कर दे, என் கோப சுபாவத்தை மாற்றி போடு. मेरा गुस्सेला स्वभाव दूर कर दे। எனக்குள்ளே மறைந்திருக்கிற குணம் சாந்தமும் அமைதியுள்ள ஆவியா இருக்கணும். मेरे अंदर शांतता हो, मेरे अंदर नम्रता हो। கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுத்த போது परमेश्वर ने जब उसके जीवन में परिवर्तन दिया, அவர் திருமண காரியத்தை சம்மதித்து ஏற்றுக்கொண்டார். उसने शादी करने के लिए मान लिया। வாய் திறந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, मुंह खोलकर उसने कहा எனக்கு திருமணமாகி 12 வருஷம் ஆகிறது. मेरा शादी होकर 12 साल हो गए, இதுவரைக்கும் என் மனைவியை பார்த்து நான் கோபப்பட்டது கிடையாது. अब तक मैं अपनी पत्नी से कभी गुस्से में बात नहीं किया हूँ। இதுவரைக்கும் என் மனைவியை பார்த்து ஏய் என்னன்னு என் சத்தத்தை உயர்த்துறது கிடையாது. अब तक मैं कभी अपनी आवाज उठाकर मेरी पत्नी को गुस्से से नहीं बात किया தேவனுடைய हूँ। பிள்ளைகள் வீட்ல சண்டை வரும்போது எத்தனை பேருடைய சத்தம் உயருகிறது. जब घर में झगड़ा होता है तो कितने लोगों की आवाज ऊंचा उठता है। ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை பார்க்கிறார். परमेश्वर हमको देखता है, ஆவியில நிரம்பலாம், आत्मा में भरते हो, கையடிக்கலாம், हाथ ताली बजाते हो, சுவிசேஷ வேலை செய்யலாம், सुसंदेश का समाचार सुनाते हो, மற்றவர்களுக்கு முன்பாக நல்ல பிள்ளை என்று பெயர் எடுக்கலாம். 4 लोगों के सामने अच्छा व्यक्ति कहा जाते हो। வீட்ல யார் சத்தம் உயருது? लेकिन घर में किसकी आवाज ऊंचा हो रहा है? கர்த்தர்ல பார்க்கறாரு. परमेश्वर सब कुछ देख रहा है। என்ன பிரச்சனை வந்தாலும் कोई भी समस्या आए, தேவனுடைய பிள்ளை சத்தம் உயர கூடாது. आपकी आवाज ऊपर न उठे, சத்தம் உயர கூடாது. आपकी आवाज ऊंचा न हो। இப்படிப்பட்ட நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகளுடைய குணாதிசயம் வெளிப்படுகிறது. ऐसे दिनों में ही हमारा गुण प्रकट होता है। நம்ம சத்தத்தை அடக்கும்படியா அவங்க சத்தத்தை உயர்த்திடுவாங்க. हमारा आवाज को दबाने के लिए उनकी आवाज ऊंचा उठ जाता है। வாயை மூடிட்டு நம்ம சும்மா தான் இருக்கணும். फिर मुंह चुप करके बैठना है, ஏன்னா நம்ம வாயை திறக்க நீதி இல்ல. क्योंकि मुंह खोलने के लिए हमारे पास कोई धर्मीपन नहीं है। நம்ம வாயை அடைக்கிறதுக்கு அவங்க சத்தம் உயர்ந்துரும். हमारा मुंह चुप कराने के लिए उनका आवाज बढ़ जाता है। அதுக்கு ஒரு மனசாட்சி வாதிக்கும். उसके बाद ही विवेक तड़पता है, அதுக்கு போய் ஜெபம் பண்ணுவாங்க. उसके बाद जाके प्रार्थना करेंगे। தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், परमेश्वर के लोगों के लिए यही बताया जा रहा है, சத்தத்தை உயர்த்துவதற்கு முன்பதாக யோசித்து அடக்கி இருக்கணும். आवाज को ऊंचा उठाने से पहले ही सोचना चाहिए था। சத்தத்தை உயர்த்தின பிறகு மனசாட்சி வாதிச்சு ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஜெபித்து பலன் இல்ல. आवाज को ऊंचा उठाने के बाद परमेश्वर की सन्निधि में जाकर प्रार्थना करने से कोई काम नहीं। இந்த பிள்ளைகள் பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ண மாட்டாங்க. ये बच्चे जो है परीक्षा लिखने से पहले कभी नहीं प्रार्थना करेंगे। பரீட்சை எழுதின பிறகு परीक्षा लिखने के बाद அவங்களே மார்க் போடுவாங்க. खुद ही अपने आप में गुण मार्क डालेंगे। ஆமா, அங்க சிலவங்களுக்கு முட்டை கூட கிடைக்குது. कुछ लोग को जीरो भी मिलता है। ஃபெயில் ஆயிருவோங்கிற நிச்சயம் ஆயிட்டு. मैं तो फेल हो जाऊंगा ये निश्चय हो गया है। அதுக்கு பிறகு ஜெபம்.
उसके बाद प्रार्थना, ஆண்டவரே நான் பாஸ் ஆயிரணும் परमेश्वर मैं पास हो जाना चाहिए, मैं पास हो जाना चाहिए। படிக்கவே இல்ல, पढ़ाई नहीं किया, உனக்கே நிச்சயம் தெரிஞ்சு நான் ஃபெயில் ஆயிருவேன்னு, तू खुद अच्छी तरह से जानता है कि तू फेल हो जाएगा, உனக்கே எனக்கு முட்டை தான் கிடைக்கும்னு தெரியுது, तू अच्छी तरह से जानता है कि मुझे शून्य मिलेगा, அதுக்கு ஒரு ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? फिर प्रार्थना करके क्या फायदा? தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் செய்வதற்கு முன்பாக ஜெபிக்கணும். परमेश्वर के लोग सब कुछ करने से पहले प्रार्थना करो। இன்னும் சிலர் ஜெபிப்பாங்க, और भी कुछ लोग हैं, நாளைக்கு ரிசல்ட், कल रिजल्ट, இன்னைக்கு ஒரே ஜெபம், உபவாசம் போட்டு ஜெபம், आज उपवास करके प्रार्थना करेंगे। ஆண்டவரே எனக்கு நல்ல மார்க் வேணும், நல்ல மார்க் வேணும், परमेश्वर अच्छा मार्क मिलने दो, मुझे अच्छा मार्क मिलने दो, நாளைக்கு ரிசல்ட், कल रिजल्ट है, எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும், मुझे अच्छा रिजल्ट मिले। பேப்பர் என்னைக்கோ கரெக்ஷன் ஆயிடுச்சு, पेपर तो कभी का किसी ना किसी दिन करेक्शन हो गया, எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு, सब काम हो गया, நாளைக்கு ரிசல்ட், कल रिजल्ट है, இன்னைக்கு ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? आज प्रार्थना करके क्या फायदा? தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஆராய்ந்து பார்ப்பேன், परमेश्वर के लोग अपने आप को जांच कर देखिए, நமக்குள்ள மறைந்திருக்கிற சுபாவம் கர்த்தருடைய பார்வையில் விளையாடப்பட்டதா இருக்கிறது, हमारे अंदर जो छुपी पड़ी है वही स्वभाव अनमोल है। ஒரு வசனத்தை வாசிங்க, நான் முடிக்கிறேன். एक वचन पढ़िए, मैं समाप्त करती அது हूँ। எரேமியா 17வது அதிகாரம், इर्मिया 17वां अध्याय, அந்த 10வது வசனத்தை வாசிங்க, उसके 10वां वचन को पढ़िए। 17:10. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கு தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன்। मैं यहोवा मन की खोजता और हृदय को जांचता हूँ, ताकि प्रत्येक जन को उसकी चाल चलन के अनुसार उसके कामों का फल दूं। நானே ஒவ்வொருவனுக்கும், मैं ही यहोवा हर्रे को அவனவன் வழிகளுக்கும், प्रत्येक जन को उसकी चाल चलन के अनुसार அவனவனுடைய செயல்களின் பலன்களுக்கும் தக்கதாக उसके कामों का பலன் கொடுக்கும்படிக்கு फल देने के लिए இருதயத்தை ஆராய்கிறவரும் मन की खोजता உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் और இருக்கிறார். हृदय को जांचता हूँ। கர்த்தர் நம்முடைய கிரியைகளுக்கு பலன் தருவார். हमारा परमेश्वर जरूर हमारी क्रिया का फल देगा। மனுஷன் பார்க்கிற மாதிரி பார்த்து செய்ய மாட்டார், जैसा इंसान देखता है वैसा नहीं இருதயத்தை देखता। பார்க்கிறார். परमेश्वर हमारा मन को உங்க देखता है। கிரியைகளுக்கு பலன் வேண்டுமானால், यदि आपको अपना क्रिया का फल चाहिए, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்கு பதில் தர வேண்டுமானால், यदि परमेश्वर आपका जवाब देना है तो இருதயத்தை பார்க்கிறார். आपके हृदय को परमेश्वर जांचता है, உங்கள் வழிகளை கர்த்தர் பார்க்கிறார். आपके मन को वो खोजता है, உங்கள் இருதயத்தை ஆராய்கிறார். आपकी चाल चलन को जांचता है, உள்ளிந்திரியங்களை சோதித்து பார்த்து आपके हृदय को जांच कर देकर அதுக்கு பிறகுதான் பதில் தருவார், பலன் தருவார். उसके बाद ही फल देता है। எப்ப கிடைக்குது? कब फल देता है? இருதயத்தை ஆராய்ந்து मन को जांच कर, உள்ளிந்திரியங்களை சோதித்து பார்த்து हृदय को खोज कर, அதுக்கு பிறகுதான் உங்கள் கிரியைகளுக்கு பலன் தருவார். उसके बाद ही आपके कामों को फल அப்ப देता है। இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். तो हमारे मन को देखता है। எப்பெல்லாம் மாம்சீக சுபாவம் வெளிப்படுகிறது, कौन कौन से समय में हमारे शारीरिक स्वभाव प्रकट हुआ, கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के சில लोग காரியங்களை செய்வார்கள். कुछ बातें करेंगे। ஏன் இந்த காரியத்தை செய்யறா? क्यों ये तुम कर रहे हो? வேற வழியே இல்ல சிஸ்டர், और कोई रास्ता नहीं सिस्टर, வழி இல்லாததுனால இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறேன். रास्ता नहीं, इसके लिए ये काम कर रही हूँ। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है। வழி இல்லாமையா நீ செய்துட்டு இருக்கிற? क्या बिना कोई रास्ता ना होने के कारण ये काम कर रही हो? உண்மையான தேவ அன்போடு கூட தேவனுடைய பிள்ளைகள் கிரியை செய்ய வேண்டும். सच्चाई से परमेश्वर की प्रेम से भरकर काम करना है। நேர் சொல்வாங்க, சிஸ்டர் சொன்னாங்க நான் செய்றேன். आज कई लोग कहते हैं सिस्टर जी ने बोल दिया इसलिए कर दिया, ஊழியக்காரங்க சொன்னாங்க அதனால செய்றேன். सेवकों ने कहा इसलिए मैं किया। என்ன செய்ய? क्या करेंगे? அந்த பொல்லாத எங்க அம்மா பண்ண பொருத்தனை இன்னைக்கு செய்துகிட்டு இருக்கேன். उस दिन मेरी माँ ने मन्नत की, इसके लिए मैं आज कर रही हूँ। ஆண்டுடைய பிள்ளைகள் நம்முடைய கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். हमारी क्रिया को परमेश्वर देखता है, உங்கள் இருதயத்தை பார்க்கிறார், ஆராய்கிறார். आपकी मन को जांच कर देखता है, உங்கள் உள்ளத்தை சோதித்து அறிகிறார். आपकी मन को जांच कर देखता है। உங்கள் கிரியைகளுக்கு பலன் கிடைக்க வேண்டுமானால், यदि आपको अपने कामों का फल देना है तो என்ன செய்தாய் என்று பார்த்து உனக்கு பதில் அளிக்கிறவர் இல்ல. आपने क्या किया ये देखता नहीं, நீ என்ன செய்தாய் என்று கர்த்தர் உங்களுக்கு பலன் தருகிறவர் அல்ல. आपने क्या किया ये देखकर फल न देगा। எதற்கு செய்தாய்? किस लिए किया? நீ எப்படி செய்தாய்? तूने कैसा किया? கர்த்தர் அதை ஆராய்ந்து பார்க்கிறார். परमेश्वर जांच कर देखता है। தேவனுடைய பிள்ளை தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு परमेश्वर का भय मानते हुए கர்த்தர் என் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். परमेश्वर मेरे मन को खोजता है, என் இருதயத்தை கர்த்தர் சோதித்து பார்க்கிறார். परमेश्वर मेरे हृदय को जांचता है, என் இருதயத்துக்கும் என் உள்ளிந்திரியங்களுக்கும் சரியாய் मेरे मन और मेरे हृदय
के योग्य எனக்கு கர்த்தர் பலன் அளிப்பார். परमेश्वर मेरे कामों का फल देगा। இந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள பெருக வேண்டும். ये भरोसा आपके अंदर बढ़ते जाना है। அல்லேலூயா हालेलुया हालेलुया हालेलुया। ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर ने यिर्मयाह से कहा நீ மனம் திரும்பு, तुम मन फिराओ, நீ मனம் திரும்பு. तुम मन फिराओ। மனம் திரும்பாமல் விலகி போன யூத ஜாதிகளைப் போல எருசலேமின் தேசத்து குடிகளைப் போல நீ இருக்காத. तुम यहूदी लोगों के समान और यरूशलेम के निवासियों के समान मत बनो। நீ உள்ளத்துல சோர்வடைந்து அவர்களை பற்றி போகாத. तुम मन में उदास होकर उनके पीछे मत நீ जाओ। திரும்பு, मन फिराओ, நீ திரும்பு. तुम फिरो, நான் உன்னை சீர்படுத்துவேன், मैं तुझे ठीक करूंगा, உன்னை நான் நிலைநிறுத்துவேன். मैं तुझे मेरे सामने खड़ा करूंगा। நீ விலையேறப்பட்டதை பிரித்தெடு, तू अनमोल वस्तु को अपने लिए अलग कर ले, விலையேறப்பட்டதை நீ காத்துக்கொள். तू अनमोल को संभाल ले। நீ அப்படி காத்துக்கொள்வாயானால் ऐसे जब संभालोगे உன் சத்துருக்களை தேடி நீ போக வேண்டிய அவசியம் இல்ல. तेरे शत्रुओं को ढूंढ कर तुझे जाने की आवश्यक नहीं। உனக்கு எதிராய் எழும்பினவர்கள் உன்னை தேடி வருவார்கள். तेरे विरोधी तुझे ढूंढ कर आएंगे। ஹalleluya हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग अच्छी तरह से जान लीजिए, எல்லா மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளும் கோபம் இருக்கிறது. सभी मनुष्य के मन में गुस्सा होता है, அது மறைந்திருக்கிறது. वो छुपा रहता இந்த है। கோபம் வெளிப்படக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வருகிறது. ये गुस्सा प्रकट होने की परिस्थिति होती है। ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக மற்றவர்கள் உயர்த்தப்படும் போது, हमारे नजरों के सामने जब दूसरे की उन्नति होती நம்முடைய है, கண்களுக்கு முன்பாக சத்துருக்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது, हमारी आंखों के सामने जब शत्रु का आशीर्वाद होता है, அந்த உள்ளே மறைந்திருக்கிற குணாதிசய கோபம் வெளிப்படுகிறது. अंदर जो छुपा पड़ा है वो भीतरी मनुष्य बाहर प्रकट होता है। கர்த்தர் உள்ள இதயத்தை பார்க்கிறார். परमेश्वर तुम्हारा मन को देखता அந்த है। கோபத்தை வெளிப்படுத்தி விட்டு மன்னிப்பு கேட்பது பெரிதல்ல. उस क्रोध को बाहर प्रकट करने के बाद क्षमा मांगने से कुछ नहीं मिलेगा। கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்பதாகவே நம்மை கட்டிக்கொள்ள வேண்டும். उस क्रोध को बाहर प्रकट करने से पहले ही उसे दबा लो। நம்முடைய வார்த்தை மதிக்கப்படாத போது, हमारी बातें जब निरादर किया जा रहा நம்முடைய है, வார்த்தை மற்றவர்கள் துச்சமாய் எண்ணும் போது, हमारी बातों को जब कोई तुच्छ मानता है, கோபம் வருது. गुस्सा आता है, கோபத்தை வெளிப்படுத்திடாதீங்க. लेकिन गुस्से को बाहर नहीं दिखाना। கோபத்தை வெளிப்படுத்தி விட்டு மனஸ்தாபப்பட்டு ஜெபிக்கிறதல்ல. गुस्से को बाहर दिखाने के बाद पश्चाताप करके प्रार्थना करना नहीं, கோபத்தை அடக்கி கொள்ள வேண்டும். बल्कि गुस्से को दबा लो। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய நாம் உழைத்த உழைப்புக்கு பிரதிபலன் இல்லை என்கிற சூழ்நிலை வரும்போது, जब हमारा मेहनत का कोई फल नहीं दिखाई दे रहा है, எல்லாரும் மாம்சத்தில் இருக்கிறபடினால நமக்குள்ள கோபம் தலை தூக்கதான் செய்யுது. हम सब शारीरिक होने के कारण जरूर हमारे अंदर गुस्सा आता है, நம்ம கோபத்தை வெளியே காட்டக்கூடாது. लेकिन गुस्से को बाहर मत दिखाइए। தேவனுடைய பிள்ளைகள் நாம் விசுவாசிகள். हम क्योंकि हम विश्वासी लोग हैं, கோபத்தை வெளிக்காட்டி பிரச்சனை வந்து அதுக்கு பிறகு ஜெபம் பண்றதல்ல. गुस्से को बाहर दिखाने से फिर समस्या उठकर फिर प्रार्थना करके क्षमा करने से कुछ கோபத்தை नहीं। வெளிப்படுத்துவதற்கு முன்பாகவே அடக்கி கொள்ளணும். गुस्से को बाहर दिखाने से पहले ही उसे दबा அது लो। விலையேறப்பட்டது. यही बहुमूल्य है, அது விலையேறப்பட்டது. यही बहुमूल्य है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய இருதயத்தை பார்க்கிறார். परमेश्वर आपके मन को जांचता है, உனக்குள் மறைந்திருக்கிற குணத்தை பார்க்கிறார். तुम्हारे अंदर जो छुपा पड़ा है उसी को देखता है। கிரியைகளுக்கு பலன் தர வேண்டுமானால், तुम्हारी क्रियाओं को फल देना है तो உன்னுடைய மாம்சீகத்திலே அடக்கி இருக்கிற அந்த உள்ளான சுபாவம் சுயரூபம் எடுக்க கூடாது. आपके मन में जो दबाकर अंदर पड़ा है वो कभी रूप न उठाए, வெளிப்புறத்தில் இல்ல, बाहरी रूप से नहीं। உள்ளான மனுஷன் अंदर का व्यक्ति, भीतरी मनुष्य, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் கர்த்தருடைய பார்வையில் வெளியேறப்பட்டதா இருக்கிறது. शांतता, नम्रता और दीनता के साथ जो आत्मिक स्वभाव से तुम्हारी सुसजावट है, यही परमेश्वर की नजर में अनमोल है। உள்ளத்துக்குள்ள சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க. मन में शांति को रखिए, உள்ளத்துக்குள்ள அமைதியை காத்துக்கொள்ளுங்க. मन में शांतता रखिए। கர்த்தருடைய கிரியைக்கு ஏற்றார் போல பலன் தருவார். परमेश्वर आपकी क्रिया का फल देगा। கர்த்தர் நம்மை அவருடைய வாயை போல நிலைநிறுத்துவார். परमेश्वर उसको अपना मुंह के समान बनाएगा। கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரும். परमेश्वर का वचन हमारी ओर आएगा நம்மிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வெளியே போகும். और हमारे अंदर से परमेश्वर का वचन बाहर ஜனங்கள் जाएगा। ஆசீர்வதிக்கப்படுவார்கள். लोग आशीष पाएंगे, சத்துருக்கள் தேடி வருவார்கள். शत्रु लोग आपको ढूंढ कर நம்ம आएंगे। எல்லாரும் முழங்கால் हम படிடுவோம். सब घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் हम படிடுவோம். सब घुटने में आएंगे। அவருடைய வாக்குத்தத்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற परमेश्वर வேண்டும். का प्रतिज्ञा वचन हमारे जीवन में पूरा हो जाए। கர்த்தருடைய கிரியைகளுக்கு பலம் தர வேண்டும். परमेश्वर हमारा क्रिया का फल दे।
கர்த்தரை சீர்படுத்த வேண்டும். परमेश्वर हमें सही करे, அவருடைய முகத்துக்கு முன்பாக நம்ம நிலைநிறுத்த வேண்டும். उसके मुंह के सामने हमें खड़ा करे, விலையேறப்பட்டதை பிரித்தெடுத்து காத்துக்கொள்ள வேண்டும். अनमोल वस्तुओं को अलग करके उसे संभाल कर रखे. கர்த்தர் நம்மை அவருடைய வாயை போல மாற்ற வேண்டும். परमेश्वर हमें उसका मुंह बना दे. தேவனுடைய பிள்ளைகள் காத்துக்கொள்ள வேண்டிய ஒரே காரியம் एक ही बात को संभालना है. மாம்சத்துக்குள்ளே மறைந்திருக்கிற அந்த மறைந்திருக்கிற குணம், அந்த கோபம் வெளிப்படக்கூடாது. मन के अंदर जो छुपा है वो गुस्सा बाहर ना निकले. நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ளே சாந்தமும் அமைதியும் மறைந்திருக்க வேண்டும். हमारी मन में दीनता, शांतता और नम्रता छुपी रहे. நமக்குள்ளே மறைந்திருக்கிற தேவையில்லாத குணாதிசயங்கள் வெளிப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது जब हमारे अंदर की बातें बाहर प्रकट होने की परिस्थिति होवे, அந்த மாம்சீக சுபாவத்தை வெளிப்படுத்தாமல் वो शारीरिक स्वभाव को बाहर न प्रकट करते हुए அதை தேவனுடைய பிள்ளைகள் அடக்கி उसे दबाकर அதிலே ஜெயம் பெற வேண்டும். उसी में जय पाना எல்லா है. சூழ்நிலை சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். सभी परिस्थिति में शांतता को रखिए. எல்லா சூழ்நிலையிலும் அமைதியை காத்துக்கொள்ள வேண்டும். सभी परिस्थिति में शांतता रखिए. கர்த்தர் உங்கள் கிரியைகளுக்கு பிரதிபலன் தருவார். परमेश्वर आपकी क्रिया का फल देगा. மனுஷத்திற்கு தருகிற பிரகாரம் அல்ல, इंसान जैसा देता वैसा नहीं. உங்கள் இருதயத்தை சோதித்து பார்த்து आपके मन को खोज कर, உங்கள் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து आपके हृदय को जांच कर உங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை தருகிறார். आपकी क्रिया का फल देता है. கர்த்தர் உங்களை பார்க்கிறார். परमेश्वर आपको देखता है. கிரியைகளுக்கு பலன் வேண்டுமானால் यदि आपका क्रिया का फल अवश्य है तो இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தருக்கு முன்பாக आपके मन को खोज कर देखने वाला परमेश्वर के நம்முடைய सामने, உள்ளிந்திரியங்களை சோதித்து பார்க்கிற கர்த்தருக்கு முன்பாக हमारे हृदय को जांच कर देखने वाले परमेश्वर के सामने நமக்குள்ளே மறைந்திருக்கிற குணாதிசயம் விலையேறப்பட்டதா இருக்க வேண்டும். हमारे अंदर छुपी पड़ी हुई स्वभाव अधिक या अनमोल होने के कारण எல்லாரும் வாய் திறந்து ஜெபிப்போம். सब कोई मुंह खोल कर प्रार्थना कीजिए. ஆண்டவரே, என் உள்ளத்துக்குள்ளே மறைந்திருக்கிறது கோபம். हे परमेश्वर, मेरे मन में छुपा पड़ा है गुस्सा. என் இருதயத்துக்குள்ளே மறைந்திருக்கிற கோபம் வெளிவர கூடாது. मेरे अंदर जो छुप कर पड़ा है वो गुस्सा बाहर न என் निकले. கோபத்தை வெளியே கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகளின் வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவித்தாலும் भले मेरे जीवन में कितनी बार गुस्सा को बाहर निकालने वाली परिस्थिति आए, எனக்குள்ளே மறைந்திருக்கிற கோபம் வெளிவர கூடாது. मेरे अंदर जो छुपा पड़ा है वो गुस्सा बाहर न निकले. என்னுடைய நீதியை நிலைநிறுத்துவதற்காக என் சத்தத்தை நான் உயர்த்த கூடாது. मेरा धर्म को पूरा करने के लिए मैं अपनी आवाज न उठाऊं. நீர் என்னை அடக்கி ஆளுவீராக. प्रभु जी, आप मुझ पर राज्य कीजिए. நீர் என்னை அடக்கி ஆளுவீராக. प्रभु, आप मुझ पर प्रभुता कीजिए. மரண பரியந்தம் கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். मृत्यु तक मसीह ने अपने आप को नीचा किया. அடிக்கப்படுவதற்கு முன்பாக வாய் திறவாத ஆட்டை போல மௌனமாய் இருந்தார். मारने वालों के सामने कतरवाने वाले मेमने के समान चुप रहा. அவருடைய நியாயம் அவரை விட்டு எடுபட்டு போயிற்று. उसका न्याय उससे उठा लिया गया. பிதாவாகிய தேவன் பார்க்கிறார். पिता परमेश्वर ने देखा, எல்லா சூழ்நிலையிலும் தன் சமாதானத்தை காத்துக்கொண்டு தன் குமாரன் सभी परिस्थिति में मेरा पुत्र ने शांति को रक्षा किया. மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தின தன்னுடைய குமாரன் मृत्यु तक अपने आप को दीन रखा அவரை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். और उसे आशीर्वाद करना चाहा. எல்லாவற்றுக்கும் மேலான ஸ்தானத்தை கொடுத்து सबसे बढ़कर ऊंचा स्थान उसे देकर, எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து सबसे बढ़कर बड़ा नाम उसे देकर, பூமியில் உள்ள எல்லாருடைய முழங்கால்கள் அவர்களுக்கு முன்பாக முடங்கும்படியாய் पृथ्वी के सब की घुटना उसके सामने टिकने समान பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அவ்வளவு உயர்வாய் உயர்த்தினார். पिता परमेश्वर ने अपने पुत्र यीशु मसीह को उतने ही उन्नति किया. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आशीर्वाद करेगा. உள்ளிந்திரியங்களை கர்த்தர் ஆராய்கிறார். आपके हृदय को वो जांचता है, இருதயத்தை கர்த்தர் சோதிக்கிறார். आपके मन को खोजता है. நமக்குள்ள அறிவு உண்டாகட்டும். हमारे अंदर एक उष्णता தெய்வ हो, பயத்தோடு परमेश्वर का भय, மாம்சீக சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரும்போது शारीरिक स्वभाव को बाहर प्रकट करने वाली कोई भी परिस्थिति आए, அந்த மறைந்திருக்கிற சமாதானத்தை அமைதியும் காத்துக்கொள்ளுவார். जो छुपा है उस शांतता और नम्रता की रक्षा करेंगे. கர்த்தரை சீர்படுத்துவார். परमेश्वर हमको सीधा करेगा. கர்த்தரை ஸ்திரப்படுத்துவார். परमेश्वर हमको स्थिर करेगा அவருடைய முகத்துக்கு முன்பாக நிலைநிறுத்துவார். और आपके सामने परमेश्वर हमें खड़ा करेगा. கர்த்தர் நம்மை அவருடைய வாயை போல ஆக்குவார். परमेश्वर हमको उसका मुंह बना देगा. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमको आशीष करेगा. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி हम सब செலுத்துவோம். ताली बजाकर परमेश्वर को धन्यवाद करेंगे. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி हम செலுத்துவோம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे. ஆண்டவரே, நீர் தந்த நல்ல வாக்குத்தத்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி. आपने दिया हुआ अच्छा प्रतिज्ञा वचन के लिए என் धन्यवाद. சுய ரூபம் வெளிப்படக்கூடாது. मेरा अंदर का रूप प्रकट न என் हो. கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரு. मेरा गुस्सा प्रकट होने का परिस्थिति அந்த आएगी. நேரத்துல என் கோபத்தை நான் அடக்குறேன். उस समय में अपने गुस्सा को दबा लूं. என் உள்ளான குணாதிசயம் அமைதியை நான் வெளிப்படுத்துறேன். मेरा अंदर की स्वभाव में शांतता प्रकट हो. சமாதானத்தை
बात परमेश्वर के सामने आना नहीं, கோபத்தை அடக்கி ஜெயிக்க வேண்டும். गुस्से को दबाकर जय पाऊं, இதுவே விலையேறப்பட்டது. यही अनमोल है। கர்த்தரை இப்படிப்பட்ட பாதையில் வழிநடத்தும்படியாக परमेश्वर हमको ऐसे रास्ते में चलाने के लिए தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। சத்துருக்கள் உயர்த்தப்படும் போது जब शत्रुओं की उन्नति होगी நம்ம கோபத்தை காட்டக்கூடாது. हम अपना गुस्सा न दिखाएंगे। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வார்த்தை மதிக்கப்படாத போது जब हमारा शब्दों का कोई मूल्य नहीं होता நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்த கூடாது. तब अपना गुस्सा प्रकट मत कीजिए। நம்முடைய உழைப்புக்கு பலனே இல்லங்கிற நிலைமை வரும்போது जब ऐसी परिस्थिति होगी कि हमारा मेहनत का कोई फल ही नहीं है கோபத்தை வெளிப்படுத்த கூடாது. तब गुस्सा मत प्रकट करो। இதெல்லாம் மறைந்திருக்கிற மாம்சீக சுபாவங்கள். ये सब गुप्त में पड़ी हुई शारीरिक बातें இந்த हैं। கோபங்களை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது जब हमारे जीवन में गुस्से को प्रकट करने वाली कोई भी परिस्थिति आए, கோபத்தை அடக்கி ஜெயம் பெற்று गुस्से को दबाकर उसमें से जय पाकर நம்முடைய சாந்தத்தையும் அமைதியையும் காத்துக்கொள்ள अपनी வேண்டும். शांतता और नम्रता की रक्षा करना இப்படி है। செய்யும் போது ऐसा करते கர்த்தர் समय நம்மை தம்முடைய வாயை போல மாற்றுவார். परमेश्वर हमको अपना मुंह बना கர்த்தரை देगा। ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमको आशीष करेगा। எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேத வசன வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் சொந்தமாகும்படியாய் पवित्र शास्त्र के प्रतिज्ञा वचन हमारा खुद का बन जाने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் காரியங்கள் என்ன என்பதை பார்த்து हमने ये देखा कि गुस्सा प्रकट होने वाली परिस्थिति क्या है। இவைகள் எல்லாம் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது जब भी हमारी जीवन में गुस्सा को प्रकट करने वाली परिस्थिति आता है தேவனுடைய பிள்ளைகள் கோபத்தை அடக்கி கொண்டு तब परमेश्वर के लोग गुस्से को दबा लीजिए। சாந்தத்தையும் அமைதியையும் காத்துக்கொள்ள शांतता और नम्रता को प्रकट करने के கர்த்தர் நமக்கு लिए உதவி செய்யும்படி परमेश्वर हमारी सहायता करने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 நம்முடைய धन्यवाद। கிரியைகளுக்கு பலன் தருகிற தெய்வம் हमारा क्रिया का फल देने वाला வெளி परमेश्वर தோற்றத்தின்படி நமக்கு பலன் செய்ய மாட்டார். बाहरी रूप से हमारे लिए प्रकट न करेगा। நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து உள்ளிந்திரியங்களை சோதித்து பார்த்து हमारे मन को खोज कर हमारे हृदय को जांच நம்முடைய कर கிரியைகளுக்கு பலன் தருவார். हमारा क्रिया का फल देगा। அப்படினால உள்ளான மனசில் மறைந்திருக்கிற சுபாவங்கள் தேவனுக்கு பார்வையில் விலையேறப்பட்டதா இருக்கு. इसलिए भीतरी मनुष्य के मन में जो छुपा पड़ा है वही बहुमूल्य होने के कारण நம்ம காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை उसकी தரும்படியாக रक्षा करने के लिए परमेश्वर हमारी सहायता करने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 கர்த்தருடைய धन्यवाद। பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக परमेश्वर के लोगों ने दिया हुआ दान को परमेश्वर स्वीकार लेने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். पिता परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். पुत्र यीशु मसीह को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद। பரிசுத்த ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்போம். आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। நல்ல ஆண்டவரை மே अच्छा துதிக்கிறோம். परमेश्वर हमको धन्यवाद करते हैं। இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. परमेश्वर आपने दिया हुआ सुबह के समय के लिए धन्यवाद। ஆண்டவரே நீர் தந்த வாக்குத்தத்த வசனம் आपने दिया हुआ प्रतिज्ञा वचन நீ மனம் திரும்பு आप तुम फिरो அப்பொழுது நீ எனக்கு முன்பாக நிலைத்திருப்பாய். तब तुम मेरे सामने खड़ा रहोगे। நான் உன்னை சீர்படுத்துவேன். मैं तुझे ठीक करूंगा। உன்னை என் வாயை போல மாற்றுவேன். तुझे मैं अपना मुंह बनाऊंगा। விலையேறப்பட்டதை நீ பிரித்தெடு. अनमोल को तू अलग कर। ஆண்டவரே நீ சொன்ன வாக்குத்தத்த வசனம் ए परमेश्वर ने आपने जो ये प्रतिज्ञा वचन दिया என் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற मेरे जीवन में वैसा ही पूरा होने के लिए உள்ளத்தில் மறைந்து கிடக்கிற குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது मन में जब छुपी पड़ी हुई कोई गुप्त बातों को प्रकट करने वाली परिस्थिति आए அவைகளை अடக்கி उसे दबाकर சாந்தத்தையும் அமைதியும் காத்துக்கொள்ள शांतता और नम्रता की रक्षा करने के लिए ஒவ்வொருக்கு கிருபை தாரும். परमेश्वर आप हर एक को सहायता कीजिए। நல்ல प्रभु நாமத்தை மகிமைப்படுத்து. आपका शुभ नाम महिमा हो जाए। எங்களை தாழ்த்தி உடைய கரங்கள்ல हमें नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह பிதாவாகிய தேவனுடைய அன்பே पिता परमेश्वर का प्रेम பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய पवित्र ஐக்கியம் आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आज कल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष